ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। चालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं निरधारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण मंगल की श्री प्रभुपाद की जय गौरवानंदी। ஓகே ஈஸ்வரன் படிங்க. ஹரே கிருஷ்ண. கிருஷ்ணர் தன்னை பெற்றவர் என்று சுகதேவ கோஸ்வாமி குறிப்பிட்டுள்ளார். அவர் ஆத்மராமாராம் எனப்படுகிறார். தம் திருப்திக்காக அவர் யாரையும் கூட நாட வேண்டியதில்லை. கிருஷ்ணரை கணவராக அடைய வேண்டும் என்று கோபியர்கள் விரும்பியதால் அவர்களின் விருப்பத்தை அவர் பூர்த்தி செய்தார். கோபியர்கள் தம்முடன் நடமாடி களைப்பாடுவதை கண்டதும் கிருஷ்ணர் தன் கைகளால் அவர்களின் முகங்களை வருத்தினார். உடனே அவர்களது களைப்பு நீங்கியது. அவரின் பரிவுக்கு கைமாறாக கோபியர் அவரை கனிவுடன் நோக்கினார்கள். கிருஷ்ணரின் கைகள் தம்மேல் பட்டதால் அவர்கள் பரவசம் அடைந்தார்கள். புன்னகை உகுத்த அவர்களின் கன்னங்கள் அளவுடன் பிரகாசித்தன. பரமானந்துடன் அவர்கள் கிருஷ்ணரின் மகிமையை பாடினார்கள். புனித பக்தர்கள் என்பதால் கிருஷ்ணருடன் இன்பம் கண்ட அளவிற்கு அவர்கள் கிருஷ்ணரின் மகிமைகளையும் எண்ணி ஆனந்தப்பட்டார்கள். இவ்வாறு அவர்கள் அவரின் அன்பை திருப்தி தந்தார்கள். கிருஷ்ணரின் பரமான லீலைகளை புகழ்ந்து பாடி அவரை திருப்தி செய்ய விரும்பினார்கள். முழுமுதற் கடவுளும் அதிகாரிகளுக்கெல்லாம் உயர் அதிகாரியுமான கிருஷ்ணர் தம்மிடம் காட்டிய அசாதாரணமான கருணைக்காக அவர்கள் அவரை வணங்க விரும்பினார்கள். ராச நடனத்தினால் ஏற்பட்ட கலப்பை போக்குவதற்காக கிருஷ்ணரும் கோபியரும் யமுனை நதியில் நீரில் இறங்கினார்கள். கிருஷ்ணரின் உடலை இறுக தழுவியதால் கோபியர் அணிந்திருந்த அல்லி மலர் மாலைகளை அருந்து விழுந்து சேதறின. அவர்கள் மார்பில் அப்பியிருந்த குங்குமம் பட்டு அம்மலர்கள் சிவந்திருந்தன. அவற்றில் இருந்து தேனை உண்பதற்காக வண்டுகள் ரிங்காரமிட்டன. பெண் யானை குளத்தினுள் இறங்குவது போல் கிருஷ்ணரும் கோபியரும் யமுனை நதியில் பிரவேசித்தார்கள். கோபியர்களும் கிருஷ்ணரும் தம்மை மறந்தவர்களாய் நீரில் விளையாடி கழித்து ராச நடனத்தினால் ஏற்பட்ட கலப்பை போக்கிக் கொண்டார்கள். கோபியர்கள் கிருஷ்ணரின் மேல் நீரை மாறி இறைத்தார்கள். சிரித்தபடி அவர்கள் இவ்வாறு விளையாடியதை கிருஷ்ணர் ரசித்தார். அவர்களின் கேலி பேச்சையும் நீர் விளையாட்டையும் கிருஷ்ணர் ரசித்து போது தேவலோகல வாசிகள் அவர்கள் மீது மலர் மாறி பொழிந்தார்கள். உன்னத அனுபவிப்பாளரான கிருஷ்ணரின் மிக சிறந்த ராச நடனத்தையும் யமுனை நதியில் கோபியரோடு அவர் நிகழ்த்திய ஜல கிரீடையையும் தேவர்கள் இவ்வாறு புகழ்ந்து பாராட்டினார்கள். இது இன்னொரு படிச்சீங்கன்னா எவ்வளவு? சரி படிங்க, இன்னொரு படிங்க. இதன் பின்னரும் கிருஷ்ணரும் கோபியரும் நீரிலிருந்து வெளிவந்து யமுனை நதியின் கரையில் உலாவினார்கள். அப்போது அங்கு நீரின் நிலத்தின் மீதும் மலர்ந்திருந்த மலர்களின் நறுமணத்தை தாங்கியபடி இளங்காற்று வீசிற்று. யமுனை கரையில் உலாவியபடி கிருஷ்ணர் பல கவிதைகளை உரைத்தார். இவ்வாறாக கிருஷ்ணர் சரத்கால சந்திரனின் மனோகரமான ஒளியில் கோபியருடன் இருந்து மகிழ்ந்தார். ஓகே மாதாஜி, போதும். ஹரே கிருஷ்ணா. ஆத்மாராமா அப்படின்னா தன்னிறைவு பெற்றவன் அர்த்தம். ஓகே லக்ஷ்மி மாதாஜி, நாங்கள் 313 பக்கம் படிக்கணும் கிருஷ்ணா புக்கில். ராச நடனம் வர்ணனை, அதில் 313 பக்கம் படிக்கணும். ஸோ ஆத்மாராமானா தன்னிறைவு பெற்றவன் அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா, அவரை திருப்திப்படுத்துறதுக்கு வெளியில் உள்ள பொருள் தேவை கிடையாது. அவர் குழந்தை பெற்றுக்கிறது எப்படி பெற்றாரு? அவருடைய நாபிலேருந்து வந்தாங்க. ஓகே யாரையுமே எதுக்குமே டிபெண்டன்ஸே கிடையாது. ஸோ யாரையும் சார்ந்தே இருக்க மாட்டார் கிருஷ்ணன். அதான் அபிக்ஞா ஸ்வராட், இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃபுல்லி நாலேஜபிள். சுதந்திரமானவர், முழுவதுமாக அறிவுடையவர்.
அதனால் கோபிகளுடைய ஆசையை இங்கே நிறைவேற்றார். கோபிகள் கிருஷ்ணரை கணவராக அடையணும்னு நினைக்கிறாங்க, அதனால் அதை நிறைவேற்றிக்கிறார், அவ்வளோதான். ஸோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு சங்கத்தினால் மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு கிடையாது. ஓகே, அவர் பக்தர்கள், ஆப்வியஸ்லி பக்தர்கள்லாம் அவருக்கு ஒரு இது உண்டு, தனி பயாஸ் உண்டு. ஆனாலும் கிருஷ்ணருக்கு என்ன இது இருக்குன்னா எல்லா அப்புலேன்ஸும் அவர் ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஒரு ஸ்லோகம் ஈஸ்வரத்தில் வரும், ஓம் பூர்ணம் அதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதச்சரே பூர்ணஷ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவ அவசிஷதே. அவர் கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட், முழுவதுமாக பூர்ணமாகவும் இருக்கிறார். அவர்கிட்ட எதையும் ஆட் பண்ண முடியாது, எதை எடுத்தாலும் அவர் குறைய மாட்டார், அந்த மாதிரி. ஓகே, இப்போ அடுத்தது பிருந்தாமராஜி படிங்க. இளையுதர் காலத்தில். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இளையுதர் காலத்தில் பாலுணர்வு மிகுந்து காணப்படுகிறது. ஆனால் கிருஷ்ண கோபியர் உறவில் பால் இச்சை இல்லாமல் இருந்தது சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. சுகதேவ கோஸ்வாமி பாகவத வர்ணனையில் தெளிவாக கூறியிருப்பது போல் அதாவது பால் உணர்வு முற்றிலும் கட்டுப்பாட்டில் இருந்தது. கிருஷ்ணர் கோபியருடன் ஆடிய நடனத்திற்கும் ஜட உலகில் உயிர்வாளிகள் ஆடும் சாதாரண நடனத்திற்கும் வேறுபாடு உண்டு. ராச நடனம் மற்றும் கிருஷ்ண கோபியர் உறவு பற்றிய கருத்தில் தவறு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தவிர்ப்பதற்காக ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்ட மகாராஜா பரிஷத் சுகதேவ கோஸ்வாமியிடம் கூறினார். தர்மத்தின் கட்டுப்பாட்டு நியமங்களை நிலைநாட்டவும் அதர்மம் ஓங்குவதை தடுக்கவும் கிருஷ்ணர் இவ்வுலகில் அவதரித்தார். ஆனால் கிருஷ்ணரின் செயல்கள் கோபியருடன் அவர் கொண்டிருந்த உறவு ஜடசக்தியில் அதர்மத்தை ஊக்குவிக்க கூடும். அவரின் நடவடிக்கைகள் மற்றவர்களின் மனைவியருடன் அவர் நள்ளிரவில் இன்பம் கண்டது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. மகாராஜா பரிஷத் இவ்வாறு கூறியதை சுகதேவ கோஸ்வாமி வரவேற்றார். மாயாவாதிகள் தம்மை கிருஷ்ணரின் இடத்தில் வைத்து இளம் பெண்களை அனுபவிப்பதற்கான கொடும் செயலை பற்றிய விமர்சனம் இக்கேள்விக்கான பதிலில் எதிர்பார்க்கப்படுகிறது. வேத கட்டளைகளின்படி ஒருவன் தன் மனைவியை தவிர வேறு பெண்ணுடன் பாலுணர்வு கொள்வது அனுமதிக்கப்படவில்லை. கிருஷ்ணர் கோபியரை ரசித்து இந்த விதிகளை மீறிய செயலாக தோன்றுகிறது. சுகதேவ கோஸ்வாமியின் கருத்தை பரிசுத்த மகாராஜா அறிந்திருந்தாலும் ராச நடனத்தில் கிருஷ்ணர் மற்றும் கோபியரிடையே நிலவிய உறவின் பரமமான தன்மையை மேலும் தெளிவுபடுத்துவதற்காக மகாராஜா இவ்வாறு தாம் ஆச்சரியப்படுவதாக கூறினார். எனப்படுபவர்கள் பெண்களோடு தடையில்லாமல் உறவு கொள்ளலாம் என்று கூறுவதை கண்டனம் செய்வது மிகவும் அவசியம் என்ற கருத்து இங்கு வலியுறுத்தப்படுகிறது. மகாராஜா பரிஷத் சில சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார். அவற்றின் பொருளை தெளிவுபடுத்துவது அவசியமாகிறது. முதல் சொல் வெறுக்கத்தக்கது என்பது. இதன் பொருள் மகாராஜாவின் முதல் சந்தேகம் வருமாறு பகவானாகிய கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் ஆவார். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இவ்வுலகில் அவதரித்தார். அவர் நள்ளிரவில் பிறரின் மனைவியருடன் கூடியிருந்து அவர்களுடன் நடனமாடியது வேத கட்டளை இப்படிப்பட்ட செயலை அனுமதிக்கவில்லை. மேலும் கோபியர்கள் அவரிடம் வந்தபோது கிருஷ்ணர் அவர்களை திரும்பி போக சொன்னார். மற்றவர்களின் மனைவியரில் இளம் பெண்களையும் அழைத்து அவர்களுடன் நடனமாடி மகிழ்ந்து வேத கட்டளையின்படி வெறுக்கத்தக்க செயலாகும். இதை கிருஷ்ணர் ஏன் செய்தார்? ஏன் இந்த மாதிரி கிருஷ்ணர் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்கலாம். ஸோ பரிஷத் மகாராஜ் எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த கொஸ்டின் இந்த உலகத்தில் இந்த மாதிரி விதிகள்லாம் இருக்குல்ல, இந்த விதியை கடைபிடிக்காமல் ஏன் இப்படி கிருஷ்ணர் நடந்துக்கிட்டாரு அதான் கொஸ்டின். இது இங்கிலீஷில் எந்த இது பாருங்க, இங்கிலீஷ்ல என்ன பக்கம் பிரபு? மலைவாசன் பிரபு. Hare Krishna Prabhu. In this statement, Maharaja Parikshit has used okay, சரி, ஓகே. ஆசினி இந்த படி ரெண்டு பேராகிராஃப் படிங்க. இனி ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்துட்டேன். அப்படி கொண்டு சேலை பண்ணி இந்த சேலை கிட்ட போட்டு இனி ஸ்டேட்மெண்ட் ஒரு வருதா? இனி ஸ்டேட்மெண்ட்டு சேலை பக்கத்தில் உட்காந்து
important words which require clarification. The first word, jigupsitam, means abominable. The first doubt of Maharaj Parikshit was as follows. Lord Krishna is the supreme personality of Godhead who had admitted himself to establish religious principles. Why then did he mix with others' wives in the dead of night and enjoy dancing, embracing and kissing? According to Vedic instructions, this is not allowed. Also, when the gopis first came to him, he gave instructions to them to return to their homes. To call the wives of others persons or young girls and enjoy dancing with them is certainly abominable according to Vedas. Why should Krishna have done this? Another word used here is aptakama. Some may take it for granted that Krishna is very lusty among young girls, but Parikshit Maharaj said that this was not possible. He could not be lusty. First of all, from the material calculation, he was only 8 years old. At that age, a boy cannot be lusty. Aptakama means the supreme personality of Godhead is self-satisfied. Even if he were lusty, he doesn't need to take help from others to satisfy his lusty desires. The next point is that although not lusty himself, he might have been seduced by the lusty desires of the gopis. But Maharaj Parikshit then used another word, Yadupati, which indicates that Krishna is the most exalted personality in the dynasty of Yadus. The king of dynasty of Yadus were considered to be the most pious, and descendants were also like that. Having taken birth in that family, how could Krishna have been seduced even by the gopis? It is concluded therefore that it was not possible for Krishna to do anything abominable. But Maharaj Parikshit was in the doubt to why Krishna acted in that way. What was the real purpose? தேங்க்யூ ஓகே. ஸோ அதான் அவர் கொஷின் என்னன்னா எனக்கு தெரியும் அவருக்கு பரீட்சித் மகாராஜா சின்ன வயதுலேருந்தே டிவோடி. இப்போ பிரபுபாதருக்கும் சின்ன வயதில் வந்து டிடியை வச்சு குழந்தைங்களாம் விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் பூஜையெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணுவார். பிரபுபாதர் அவர் சிஸ்டரும் பிசிமா மாதாஜி பின்னால் பெரிய பக்தர் அப்படின்னு சொல்லி அவங்க அறியப்பட்டாங்க இஸ்கானில். ஸோ பிசிமா மாதாஜியும் பிரபுபாதம் சின்ன வயசில் விளையாடுவாங்க. ரத யாத்திரைக்கெல்லாம் பிசிமா மாதாஜி தான் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க பிரபுபாதருக்கு. அதே மாதிரி பரீட்சித் மகாராஜ் சின்ன வயதிலேயே கிருஷ்ணரை பார்த்துருக்காரு. அதே மாதிரி சின்ன வயதில் விருங்கல் வச்சுருப்பார். ஓகே, இந்த மாதிரி சில குழந்தைங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க. மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து வேறு ஏதாவது கன் வேணுமாங்க, இந்த மாதிரி விளையாடுறது, பொருட்காட்சி போவாங்க, அதையாவது வாங்கிட்டு வருவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டிடியை வச்சு விளையாடணும்னு சொல்லி அந்த மாதிரி விளையாடுவாங்க. ஓகே, அதனால் அவர் கிருஷ்ணர் மேலே ஆழ்ந்த நம்பிக்கை. அதனால் மற்றவங்களுக்குள்ள அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக இந்த கொஷின் கேட்குறார். ஆத்மாராமா ஆப்தகாமா. ஆனால் அவர் வந்து எந்த விதமான இதுவும் தேவையில்லை அவர். ஓகே, ஆப்தகாமா என்றால் முழுவதற்குள் தண்ணீர் திருப்தி அடைந்தவர். ஆத்மாராமாவும் அதுதான். ஓகே, ஆப்தகாமா ஆத்மாராமா. ஓகே, அது 8 வயசு தான் அந்த டயத்தில் நடனம் ஆடும்போது. அதனால் அவருக்கு வந்து அந்த காம உணர்ச்சி வந்து அந்த வயசில் வராது. அதனால் எப்படி பார்த்தாலும் சரி, இது வந்து கிருஷ்ணனுடைய இந்த செயல் வந்து அபாபினல் மீன்ஸ் கண்டித்தகுந்தது இல்லை அப்படிங்கிறது தான் அப்புறம் பரிசுடைய பாயிண்ட். அது கொஸ்டினாக கேட்குறாரு. ஓகே ஓகே சுதாமராஜி படிங்க. சுகரே கோஸ்வாமியிடம் பரீட்சித் மன்னர் பேசிய போது 314 பக்கம் எடுத்துட்டீங்களா நீங்கள்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சுகதேவ கோஸ்வாமியிடம் பரீட்சித் மன்னர் பேசிய போது பயன்படுத்திய மற்றொரு சொல் சுவ்ரத என்பது, அதாவது நல்ல செயல்களை செய்வது என்ற விரதத்தை மேற்கொள்வது. சுகதேவ கோஸ்வாமி ஒரு கற்றறிந்த பிரம்மச்சாரி. அந்நிலையில் அவர் பாலுறவில் நாட்டம் கொண்டிருப்பவர் அல்ல. பிரம்மச்சாரிகள் அவ்வுறவு கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அப்படி இருக்க உயர்ந்த பிரம்மச்சாரியான சுகதேவ கோஸ்வாமியை பற்றி என்ன கூறுவது? ஆனால் ராச நடனத்தின் சூழ்நிலை சந்தேகத்தை அளிப்பதாக
இருந்ததால் மகாராஜா பரிஷித் சுகதேவ கோஸ்வாமியிடம் விளக்கம் கேட்டார். சுகதேவ கோஸ்வாமி உடனடியாக தந்த விளக்கமாவது: உன்னத ஆளுநர் தர்மத்தின் கோட்பாடுகளை மீறுகிறாரா என்றால் அது அவருக்குள்ள மாபெரும் அதிகாரத்தை காட்டுகிறது. உதாரணமாக, வெறுக்கத்தக்க எதையும் நெருப்பு எரித்து விழுங்கலாம், அது நெருப்பின் உன்னத சக்தி. அதுபோல மலம், மூத்திரம் ஆகியவற்றிலுள்ள நீர் சூரியன் கிரகிக்கலாம், ஆனால் சூரியன் மாசடைவதில்லை. மாறாக சூரிய ஒளிப்பட்டு மாசடைந்த இடம் விஷ கிருமிகள் நீங்க பெற்று பரிசுத்தம் அடைகிறது. ஒரே நிமிஷம் மாதாஜி, ஒரே நிமிஷம். ஓகே, 3 பேஜஸ் தள்ளி வரும், 3-4 பேஜஸ் தள்ளி வரும். அதாவது ஆப்தகாமா அந்த பேராகிராஃப், அடுத்த பேராகிராஃப் ஸ்வரதா, சுவ்ரதா, அதுக்கடுத்து ஈஸ்வரானாம், இந்த மாதிரி சொற்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஆத்மாராமா, ஆப்தகாமா, ஈஸ்வரனாம்ன்ற பேராகிராஃப் படிக்கணும். ஓகே, ஸோ அதனால் உயர்ந்த பிரம்மச்சாரியான சுகதேவ கோஸ்வாமி இந்த மாதிரி இதில் வந்து நாட்டம் கொள்வது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களில் சூரியன் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அதை வந்து என்ன பண்ண, அந்த நீரை கிரகிச்சாலும் சூரியன் வந்து மாசுபடாது. ஓகே, அதே மாதிரி தான் இந்த மாதிரி பெரிய பெரிய சன்னியாசி பிரம்மச்சாரிலாம் எந்த விதமான சூழ்நிலையும் மாசுபட மாட்டாங்க. அவன் படிக்க மாட்டாது. கிருஷ்ணர் உன்னத அதிகாரி ஆகையால் அவரது செயல்பாடுகள் பின்பற்ற வேண்டும் என்று வாதிக்கலாம். இதற்கு விடையாக சுகதேவ கோஸ்வாமி ஈஸ்வரனாம், அதாவது உன்னத ஆளுநர், சில வேளைகளில் தம் கட்டளைகளையும் மீறலாம், ஆனால் இது ஆளுநராகிய அவருக்கு மட்டுமே சாத்தியமேயன்றி அவரின் அதிகாரத்திற்கு பொருந்தாது என்று கூறினார். ஆளுநரின் அசாதாரணமான அல்லது வழக்கமல்லாத செயல்களை மற்றவர்கள் பின்பற்றக் கூடாது. ஆளுநரின் அதிகாரத்திற்குட்பட்டவர்கள் ஆள்பவர்கள் அல்ல, அவர்கள் கட்டுண்ட ஆத்மாக்கள். ஆகையால் அவர்கள் ஆளுநரை போல் செயலாற்ற முடியாது. இவ்வாறு சுகதேவ கோஸ்வாமி எச்சரித்தார். மாயாவாத கொள்கையுடைய ஒருவன் தானே கடவுள் என்று, கிருஷ்ணர் என்று பொய்யாக பிரகடனம் செய்து கொள்ளக்கூடும். ஆனால் உண்மையில் கிருஷ்ணராக செயலாற்ற முடியாது. அவன் தன்னை பின்பற்றுபவர்களை ராச நடனம் என்ற பொய்யான பெயரில் தன்னுடன் நடனமாடச் செய்யலாம், ஆனால் அவனால் கோவர்த்தனகிரியை தூக்க முடியாது. ராசலீலையை அனுபவிப்பதற்காக சில மாயாவாத அயோக்கியர்கள் தம்மை பின்பற்றியவர்களிடம் தாமே கிருஷ்ணர் என்று கூறிக்கொண்டு ஏமாற்றி இருப்பதை நாம் அறிவோம். பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் அவர்களுக்கு தடை விதித்து அவர்களை தண்டித்திருக்கிறது. ஒரிசாவில் தன்னை விஷ்ணு அவதாரம் என்று கூறிக்கொண்டு ராசலீலை என்ற பெயரில் இளம் பெண்களை கெடுத்து ஒருவனை அப்போது நீதிபதி ஆகவிருந்த பக்தி வினோத தாகூர் கடுமையாக தண்டித்தார். ராசலீல நடனத்தை யாரும் நகல் செய்யல் ஆகாது. அதை நகல் செய்வதை பற்றி ஒருவன் எண்ணவும் கூடாதென்று சுகதேவ கோஸ்வாமி எச்சரித்தார். முட்டாள்தனமான ஒருவன் அம்முயற்சியில் ஈடுபட்டால் சிவனைப் போல விஷத்தை குடிக்க முயன்றவன் மடிந்தது போல் இவனும் மடிவது நிச்சயம் என்று அவர் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். சிவன் ஒரு முறை விஷத்தை உட்கொண்டு அதை தன் கழுத்தில் நிறுத்தினதால் விஷத்தால் கழுத்து நீல நிறமாகியதால் அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர் வந்தது. சிவனை போல் நடித்து ஒருவன் விஷம் குடித்தால் அல்லது கஞ்சாவை புகைத்தல் நிச்சயம் அவன் தோல்வியுற்று விரைவில் மடிவான். பகவானாகிய கிருஷ்ணர் கோபியருடன் கொண்டிருந்த உறவு சூழ்நிலை முற்றிலும் வேறானது, தனியானது. அதனால் நகல் செய்யக்கூடாது. ஓகே, பெரிய ஆளை பார்த்துட்டு நானும் இப்படி தான் இருக்க போகிறேன்னு சொல்லி நகல் செய்யக்கூடாது. சிவன் விஷத்தை குடித்து தொண்டையில் நிப்பாட்டார், முழுவாயிடுச்சு, நீலகண்டன் பேர். அதே மாதிரி கிருஷ்ணர் ராசன் நானும் ஆட போகிறேன், பிராகிருத சகஜியா, மாயாவாதி, இவங்களாம் அப்படி தான் பண்ணுறாங்க. நிறையா பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்துடுறாங்க. ஸோ இது வந்து நம்ம இஸ்கானில் இது கிடையாது. இது வந்து தகாத உறவில் வந்துடும். ஓகே, நான் வச்சுக்கணும். சில சமயம் சொல்லுவாங்க, அவர் பண்ணுறாரு, பெரிய ஆள் பண்ணிட்டாரு, ஜீசஸ் சொல்லிட்டு மீனை சாப்பிட்டாரு, நாமளும் மீனை சாப்பிட்லாம். அப்படி கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல அவர் ஏதோ சொன்னார்னா மிகப்பெரியவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம பண்ணலாம், அப்படி கிடையாது. அவங்க தப்பை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். ஆக்சுவலாக அவங்களோட செயல்கள்லாம் இப்போ பிரம்மாவுடைய செயல் சரி, சிவனுடைய செயல், மோகினி பின்னால் போனதெல்லாம் நம்ம அது பெருசாக பேச முடியாது. சிவனுடைய எண்ணம் என்ன,
இந்த போட்டி வந்ததுன்னா இதில் போட்டியில் நான் தோற்றுடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். என்ன ஒரு போட்டி இருந்தாலும் விஷ்ணுகிட்ட நான் தோற்ற தான் வரணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணம். ஆனால் மோகினி மூர்த்தியை பார்த்து பயங்கிறார். அதே மாதிரி பிருகுமணி டெஸ்ட் வைக்கும்போது கூட அதில் கோவமே வராத சிவன் கோவர மாதிரி கட்டிக்கிறார். அது ஏன்னா விஷ்ணுவாக ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய 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 பர்சனாலிட்டிக்கு வந்து அவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் வேறு வேறு. ஓகே, நம்மளுடைய தரத்துலேருந்து அவங்கள ஒப்பிட முடியாது. ஓகே, அப்போ ஒப்பிட்டோம்னா என்ன ஆகிடும், நம்ம வந்து நிச்சயமாக வந்து அந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம கீழே விழுந்துடும். ஓகே, அதனால் சிவனை மாதிரி ஒருத்தர் அமைதியாக இருக்க முடியாது. ஓகே ஓகே, சாதனை படிக்கிறேன். மலையாள ஸ்கூல் படிக்க பிரபு. Hare Krishna. Hare Krishna. Most of the gopis in their previous lives were great sages, expert in the study of the Vedas, and when Lord Krishna appeared as Lord Ramachandra, they wanted to enjoy with him. Lord Ramachandra gave them the benediction that their desires would be fulfilled when he would appear as Krishna. Therefore, the desire of the gopis to enjoy the appearance of Lord Krishna was long cherished. So they approached the goddess Katyayani to have Krishna as their husband. There are many other circumstances which also testify to the supreme authority of Krishna and show that he is not bound by the rules and regulations of the material world. In special cases, he acts as he likes to favor his devotees. This is possible only for him because he is the supreme controller. People in general should follow the instructions of Lord Krishna as given in the Bhagavad Gita and should not even imagine imitating Lord Krishna in the Rasa dance. Krishna's lifting of Govardhana hill and his killing of great demons like Bhutana are all obviously extraordinary activities. Similarly, the Rasa dance is also an uncommon activity and cannot be imitated by any ordinary man. An ordinary person engaged in his occupational duty like Arjuna should execute his duty for the satisfaction of Krishna, that is within his power. Arjuna was a fighter and Krishna wanted him to fight for his satisfaction. Arjuna agreed, although at first he was not willing to fight. Duties are required for ordinary persons. They should not jump up and try to imitate Krishna and indulge in Rasa Leela and thus bring about their ruin. One should know with certainty that Krishna had no personal interest in whatever he did for the protection of the gopis. As stated in the Bhagavad Gita, Namam Karmani Limpati, Krishna never enjoys or suffers the results of his activities. Therefore, it is not possible for him to act irreligiously. He is transcendental to all religious duties and principles. He is untouched by the modes of material nature. He is the supreme controller of all living entities, whether in human society, in demigod society, in the heavenly planets, or in lower forms of life. And he is also the supreme controller of material nature. Therefore, he has nothing to do with the religious or irreligious principles. Okay, bro. Thank you. Hare Krishna. ஸோ அந்த ராசலீலை இப்போ கிருஷ்ணருக்கும் சாதாரண ஜீவாத்மாவுக்கும் என்ன வித்தியாசங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க கொஞ்சம். ஓகே, நமாம் கர்மா லிம்பந்தி, நான் வந்து எனக்கு எந்த விதமான செயல் பண்ண அவசியம் கிடையாது, அந்த செயலில் இன்பம் அனுபவிக்கணும் கிடையாது, துன்பம் எதுவும் கிடையாது. ரெண்டு பறவைகள் உட்காந்துருக்கு ஒரு டீயில். ஒரு பறவை தான் அந்த பழத்தை சுவைக்குது, சில சமயம் சிரிக்குது, சில சமயம் அழுது. பழம் நல்லா இருக்குது, பழம் நல்லா இல்லை. ஆனால் இன்னொரு பறவை பார்த்துட்டே இருக்குது, எப்படா இவன் இந்த பறவை மூஞ்சியை திருப்புன்னு சொல்லிட்டு. அதுதான் ஜீவாத்மான் பரமாத்மா. ஓகே, கிருஷ்ணருக்கு வந்து இந்த மாதிரி
ஆசை கிடையாது. இந்த மாதிரி கோபிஸை என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி ஆசைலாம் கிடையாது. ஓகே, கோபியர்கள் வந்து காடஸ் காத்தாயினியை ப்ரே பண்ணி கிருஷ்ணர் தான் ராமவேல் சொன்னான். அதனால் கிருஷ்ணர் வந்து அவங்களுடைய ஆசைகள் வந்து தூய்மையானதாக இருந்தது, ரொம்ப தீவிரமாக இருந்ததுனால அதை நிறைவேற்றி வைக்கிறார். ஸோ இது மாதிரி நம்ம கிருஷ்ணன் நிகழ்ச்சி செய்ய முடியாது. அப்போ கிருஷ்ணன் நிகழ்ச்சி செஞ்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவோம், அவர் வந்து 7 வயதில் வந்து கோவர்த்த மலை தூக்குனார். அப்போ யாராவது தன்னை கடவுள்னு சொல்லி இந்த மாதிரி பண்ண நினச்சாங்கன்னா ஒரு டேபையாக தூக்க சொல்லணும், அட்லீஸ்ட் ஒரு விரல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணார். யூனிவர்சல் ரூம் கட்டினார், விஸ்வரூம் கட்டினார். காட்ட முடியுமா அவங்களால? அவர் வந்து அந்த ராசநிலையை மாத்திரம் காப்பி அடிக்கக்கூடாது, எவ்வளோ விஷயங்கள் பண்ணார், 3 மாதத்தில் என்னென்ன காரியம் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் நிகழ்த்தி காட்டினா அவர் பகவான் ஒத்துக்கும். இல்லைன்னா அவர் வந்து இதை இமிட்டேட் பண்ணுறதுல வந்து பாவம் தான் இருக்குது, ஆக்சுவலாக நல்லது கிடையாது. சாதனை பண்ணி சுகதேவ சுவாமி. Sukadeva Goswami further concludes that the great sages and devotees who are washed clean of all conditioned life can move freely within the contamination of the material nature by keeping Krishna, the Supreme Personality of God, within their hearts. In this way, they also do not become subject to the laws of pleasure and pain in the modes of material nature. How then it is possible for Krishna, who appears by his own internal potency, to be subjected to the laws of karma? அவருடைய பக்தருக்கே அஃபெக்ட் ஆகுது, அப்போ கிருஷ்ணருக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும்ன்றாங்க. ஓகே, In the Bhagavad Gita, Lord clearly says that whenever he appears, he does so by his internal potency. He is not forced to accept the body by the laws of karma like an ordinary living entity. Every other living entity is forced to accept the certain type of body by his previous action. But when Krishna appears, he always appears in a body that is not forced upon him by the action of his past deeds. His body is a vehicle for his transcendental pleasure or states, which is enacted by his internal potency. He has no obligation to the laws of karma. Mayavadi must accept a certain type of body being forced by the laws of nature. Therefore, his time to be being one with Krishna or God is only the theoretical. Such persons who claim to be equal to Krishna and indulge in rasa Leela create a dangerous situation for the people in general. Krishna, the Supreme Personality of God, was already present as super soul within the body of the gopis and their husband. He guides all the living entities as is confirmed in the Katha Upanishad, Nityo Nityanam Setasat Setana. The super soul directs the individual soul to act, and the super soul is the actor and witness of all actions. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்க. மாயாவதி அதனால ப்ராப்பர் திட்டிகிட்டே இருக்காரு. ஓகே, ஏன்னா மாயாவதி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. நமக்கு தப்பான உணர்ச்சி கொடுத்து கடவுள்லாம் என்ன உருவம் கிடையாது அந்த மாதிரி நானும் ஒரு கடவுள் ஆகிட்டேன். எனக்கு சன்னியாசியெல்லாம் பார்த்தால பயமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ தவறான காரியங்கள் வந்து மாயாவதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி அடிக்கிறது, ராசலீலை பண்ணுறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம கிருஷ்ணன் கிடையாது அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம கிருஷ்ணன் நினைக்கிறதுனால இந்த மாதிரிலாம் செய்ய தோணுது. நம்ம கிருஷ்ணன் இல்லைங்கிறது மனசில் ஆளாமல் பதியலை. அதெல்லாம் இந்த மாதிரி தவறான காரியங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஓகே, கலாவதி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒவ்வொருவரின் இதயத்திலும் கிருஷ்ணர் வீற்றிருக்கிறார். எல்லா செயலும் ஞாபகமும் மறதியும் அவரதிடமிருந்தே புறப்படுகின்றனவென்று பகவத்கீதை உறுதி செய்கிறது. வேத அறிவால் அறியப்படும் ஆதி புருஷன் அவரே. அவர் வேதாந்த தத்துவத்தின் ஆசிரியர். வேதாந்த தத்துவத்தை அவர் நன்கறிவார். வேதாந்திகள் மற்றும் மாயாவாதிகள் எனப்படுபவர் கிருஷ்ணரை அவர் உள்ளவாறு அறிய இயலாது. அதிகாரபூர்வம் மற்ற வகையில் கிருஷ்ணரை நகல் செய்து அவர்கள் மற்றவர்களை தவறாக வழிநடத்தி செல்கிறார்கள். ஒவ்வொருவரின் பரமாத்மாவாகிய கிருஷ்ணர் ஒவ்வொருவரின் உடலிலும் ஏற்கனவே இருக்கிறார். எனவே அவரை ஒருவர் பார்த்தாலோ தழுவி கொண்டாலோ அது முறை தவறியதாகாது. சிலர் கேட்கிறார்கள், கிருஷ்ணர் தன்னில் நிறைவு பெற்றவர் ஆனால் உலக மக்கள் தவறென கருதும் முறையில் கோபியர்களோடு ஏன் லீலைகள் புரிய வேண்டும்? இச்செயல்கள் வீழ்ச்சி அடைந்த கட்டுண்ட ஆத்மாக்களிடம் காட்டப்படும் தனியான கருணை என்பதே இக்கேள்விக்கான பதில். கோபியரும் கிருஷ்ணரின் உச்சக்தியின் வியாபகங்களே. ஆனால் கிருஷ்ணர் ராசலீலையை நிகழ்த்தி காட்ட விரும்பியதால் கோபியரும் சாதாரண மானுடர்களாக தோன்றினார்கள்.
ஜட உடையில் ஆண் பெண் பாலுறவு இன்பத்தில் இறுதி வடிவமாக உறுதி பெறுகிறது. பெண்ணால் வசீகரிக்கப்படுவதாக ஆணும், ஆணால் வசீகரிக்கப்படுவதாக பெண்ணும் வாழ்கிறார்கள். அதுவே ஜட வாழ்வின் அடிப்படை. இந்த ஆகர்ஷண சக்திகள் ஒன்று சேரும் போது மக்கள் ஜடவிருப்பில் மேலும் மேலும் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு காட்டப்பட்ட தனி சலுகையாக கிருஷ்ணர் ராசலீலையை நிகழ்த்தினார். கட்டுண்ட ஆத்மாவை வசப்படுத்துவதற்காக அதை அவர் நிகழ்த்தி காட்டினார். பாலுறவை அவர்கள் மிகவும் விரும்பியார். அத்தகைய உறவை அவர்கள் கிருஷ்ணருடன் மேற்கொண்டு ஜட நிலையில் இருந்து விடுபட முடியும் என்பதை கிருஷ்ணர் அவர்களுக்கு உணர்த்த விரும்பினார். ஸ்ரீமத் பாகவதத்தின் 2ஆம் பாணத்தில் கிருஷ்ணரும் லீலைகளும் செயல்களும் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு மருந்தாக விளங்குகிறது என்று பரிசித் மகாராஜா விளக்குகிறார். கிருஷ்ணரை பற்றி கேட்ட மாத்திரமே அவர்கள் ஜட நோயிலிருந்து விடுபடுகிறார்கள். ஜட இன்பங்களிலும் பாலுணர்வு சார்ந்த இலக்கியங்களை படிப்பதிலும் பார்க்கப்பட்டவர்கள் ஆனாலும் கோபியர்களுடன் கிருஷ்ணர் நிகழ்த்திய பரமமான லீலைகளை பற்றி கேட்டதன் மூலம் அவர் ஜட மாசுக்களில் இருந்து விடுபடலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஸோ அதனால் இது ஒரு மருந்து. ஸ்ரோத்தமனாபிராமா ருபகீயமானா பவ ஔஷதா. பவ ஔஷதா பிறப்பு இறப்புக்கு ஒரு மருந்து. ஔஷதம்னா மருந்து. ஓகே, பவ ஔஷதா ஸ்ரோத்தமனாபிராமான் இதயத்துக்கு இன்பத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணரை பற்றி கேட்குறது. ஆனால் கிருஷ்ணரை பற்றி எப்பயும் தியானம் பண்ணுறவங்களுக்கே எந்த விதமான இதுவும் அழுக்கும் எல்லா அழுக்கும் போயிடும். சஞ்சிந்தையே பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷ துவிஜசர்கலாஞ்சநாத்யம் உத்துங்கரக்தவசன் நகச்சக்கரமாலா ஜோஷ்ணா விராகதமத் இதயந்தகாரம். இதயத்தில் இருக்க அந்தகாரம் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். எல்லா விதமான மாசும் போயிடும். அதே மாதிரி அவருடைய சிரிப்பு பார்த்தாலே நம்மளுடைய காம இச்சையெல்லாம் போயிடும். ஆசம் ஹரே ரமணிதா அகில்லோக்க திப்ரா சோஹா சுஷாஹர விசோஷனமத்யுதாரம் சம்மோகனாய ரச்சிதம் நிஜமாஹி யஷ்ய குருமண்டலமுனிகத்தே மகராதுஜஷா. அந்த பெரிய பெரிய முனிவர்கள்லாம் அவர் புருவத்தை பார்த்தோன்னே அந்த இதயத்தில் இருக்கிற காம இச்சையெல்லாம் போயிடுவோம். ஓகே, அவருடைய சிரிப்பிலே எல்லா விதமான துன்பங்களும் கடல் அளவு இருக்கிற துன்பங்களும் கரைஞ்சிடும். இந்த மாதிரி வர்ணிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி நாங்கள் இது 33 319 பக்கம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி ஓகே காலேஜ் மாதாஜி வீட்டில் படுக்கோங்க கேட்குறது மூச்சு. ஸோ இந்த மாதிரி அவருடைய பக்தர்களே என்ன பண்ணினாங்க, இதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படிங்கிறப்ப அவர் எப்படி காம இச்சையில் ஈடுபட முடியும்? அதனால் இந்த ராசலீலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஷியல் டாபிக். அதனால தான் பாகவதம் படிக்கும்போது பிரபாத் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு 10 காண்டம் படிச்சிருங்க, அதுக்கப்புறம் தான் 10வது காண்டம் நம்ம கை வைக்கணும்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டு 9 காண்டம் படிச்சுட்டு 10வது காண்டத்தில் முக்கியமான அது ஒரு ராசலீலை படிக்கும்போதுனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெளிவாக. கிருஷ்ணரை பற்றி கேட்கும் போதே நமக்கு அந்த ஔஷதம், நமக்கு அந்த காம இச்சை இதெல்லாம் எல்லா இச்சையும் போயிடுது. அவர் ரூபகோஸ்வாமி கூட பாடியிருப்பார், இந்த மாதிரி யாருக்காக இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா அந்த கேசவ காட் அதில் இருக்கிற அந்த கிருஷ்ணருடைய உருவத்தை பார்க்காதீங்க. கேசி காட் அதில் இருக்கிறத பார்க்காதீங்க. கேசி காட்டில் இருக்க உருவத்தை என்ன சொல்கிறதுனா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த உருவம். அந்த உருவத்தை பார்த்தாலே உங்களுக்கு எல்லா ஆசையும் போயிடும். அப்போ இப்போ எதுக்காக இந்த மாதிரி லீலையை நடத்தி காட்டினாங்கிறது சுகதேவ கோஸ்வாமி இங்கே பிரபுபாத விளக்கம் கொடுக்குறார். இந்த மாதிரி மனித உலகத்தில் இந்த மாதிரி காம ஈச்சையை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையை தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருந்த வாழ்க்கையில் உள்ள மயங்கிய மக்களுக்கு ஔஷதம் மருந்து இந்த மாதிரி மருந்து கொடுத்துருக்கார் கிருஷ்ணர். ஓகே, ராசலீலை அப்படிங்கிற ஒரு நடனத்தை 8 வயது சிறுவனா ஆடி காட்டியிருக்கிறார். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் டாபிக். இதை ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிருஷ்ணரை பற்றி நிறைய புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் சப்தாகம் 7 நாள் கிளாஸ்லாம் நம்ம கவனித்தா பிரயோஜனமே கிடையாது. 7 நாள் இந்த கல்யாண மண்டபத்தில் போட்டு ராசலீலையை பற்றி பேசலான்னு போகிறாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப தவறு. கிருஷ்ணரை பற்றி பேசினா நித்தியம் பாகவத சேவியம், எப்பயுமே பாகவதம் பேசிகிட்டே இருக்கணும் இல்லையா? அதனால் இது சாதாரண மனிதர்கள் லீலை மாதிரி தெரியலாம் சில பேருக்கு. ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி சில பேர் படிப்பாங்க. அப்படி படித்தாலும் அவங்களுக்கு மனசு கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையாகுதுன்றான். சில பேர் இந்த ரொமான்ஸு இந்த மாதிரி இருக்கடா சூப்பராக கிருஷ்ணா சூப்பரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி புத்தகத்தை திருப்பி படிப்பாங்க. ஓகே, அப்படி படித்தா கூட சுகர் கேனை எந்த இடத்த கிடைச்சாலும் இனிப்பாக இருக்கிற மாதிரி இந்த பாகவதம் அவங்களை தூய்மைப்படுத்தும்.
அதனால் பரிஷித் மகாராஜா வந்து இந்த கேள்வி கேட்குறார், இந்த லோகத்தில் இந்த மாதிரி இருக்கே வழக்கம் இருக்குது அப்படிங்கிறப்ப கிருஷ்ணர் வந்து ராசிரியிலேயே மற்ற பெண்களோட ஏன் நடத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப விளக்கமாக சூரிய கிருஷ்ணன் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிருஷ்ணர் வந்து ஆத்மாராமா ஆப்தகாமா, அவர் தன்னறிவு பெற்றவர். அவருக்கு எந்த விதமான ஒரு பொருள் எக்ஸ்டர்னல் வெளியிலேருந்து வந்து இன்பத்தை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட கிருஷ்ணர் வந்து ராசிரியை நடத்துகிறாருன்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன, அந்த கோபிகளுடைய மனநிலை அந்த மாதிரி கிருஷ்ணர் தன்னுடைய கணவனாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஓகே, அது ஏற்கனவே சில கோபிகளுக்கு மனமாக கூட ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்க கிருஷ்ணர் வந்து கணவனாகணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படிங்கிற ஆசையை வந்து கிருஷ்ணன் நிறைவேற்றுறார். கிருஷ்ணர் இதயத்தில் இருக்கிற கிருஷ்ணர் வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும், இல்லை இதயத்தில் இருக்கிற கிருஷ்ணர் வயிற்றில் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும். அதனால் கிருஷ்ணனுடைய அந்த பிறப்பு அவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ள முடியாது. அதை புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த பிறகு கிடையாது. ஓகே ஓகே வசந்தி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவர்கள் எப்படி கேட்க வேண்டும், கேட்க வேண்டும், யாரிடமிருந்து கேட்க வேண்டும் என்பதையும் சுகதேவ கோஸ்வாமி விளக்கியிருக்கிறார். இதில் கிரமம் என்னவென்றால் உலகம் முழுவதிலும் மாயாவதிகள் நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஸ்ரீமத் பாகவத பட்டனம் செய்வதை தொழிலாக கொள்ளும் போது மாயாவத தத்துவத்தின் நிலைகளை அறியாத மக்கள் குழம்பி போகிறார்கள். மாயாவத தத்துவத்தால் கவரப்பட்டிருப்பவர்கள் ராசலீலையை பற்றி விவாதிப்பது உஷிதமல்லவென்று கருதப்படுகிறது. ஆனால் ஆன்மீகத்தின் முன்னேற்றம் கண்டிருப்பவர்கள் தரும் விளக்கத்தை கேட்கும் மக்கள் கிருஷ்ண உணர்வு நிலைக்கு படிப்படியாக உயர்ந்து ஜடமாக படிந்த வாழ்விலிருந்து விடுபடுவது நிச்சயம். கிருஷ்ணருடைய நடனமாடிய கோபியரெல்லாம் தம் ஜட உடலில் இருக்கவில்லை. அவர்கள் தங்கள் ஆன்மீக உடலில் கிருஷ்ணருடன் நடனமாடினார்கள். அவர்களில் கணவர்கள் எல்லாரும் தம் மனைவியர் தம் பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருப்பதாகவே எண்ணினார்கள். அவர்கள் ஏற்கனவே கிருஷ்ணரின் புறசக்தியான மாயையும் வசப்பட்டிருந்ததால் தம் மனைவியர் கிருஷ்ணருடன் நடனமாட சென்றிருந்ததை அறியவில்லை. எனவே கிருஷ்ணர் பிறரின் மனைவியருடன் நடனமாடியதாக எப்படி குற்றம் சாட்ட முடியும்? கோபியரின் உடல்கள் அவரின் கணவர்களுடன் படுத்திருந்த போது கிருஷ்ணரின் அம்சங்களாக கோபியரின் ஆன்மாக்கள் அவருடன் நடனமாடிக் கொண்டிருந்தன. உன்னத புருஷனும் முழுமையான ஆத்மாவுமான கிருஷ்ணர் கோபியரின் ஆன்மீக உடல்களுடன் நடனமாடி கொண்டிருந்தார்கள். ராச நடனம் முடிவடைந்ததும் இரவு அநேகமாக கடந்து பிரம்ம முகூர்த்த வேளையில் ஆரம்பமாயிற்று. பிரம்ம முகூர்த்தம் என்பது சூரியோதயத்திற்கு முன்பாக 1.5 மணி நேர காலமாகும். அந்த வேளையில் படுக்கையிலிருந்து எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு மங்கள ஆரத்தை எடுத்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபித்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. ஆன்மீக காரியங்களுக்கு இது மிகவும் உகந்த வேலை என்று கருதப்படுகிறது. அந்த வேலை வந்ததும் கோபியர்களை திரும்பி செல்லுமாறு கிருஷ்ணர் பணிந்தார். அவர்களிடமிருந்து பிரிந்து செல்ல அவர்களுக்கு மனமில்லாமல் விட்டாலும் அவரிடம் அவர்கள் மிகுந்த மரியாதையும் பிரியமும் கொண்டிருந்ததால் உடனே தத்தம் வீட்டுக்கு திரும்பி சென்றார்கள். ஒருவன் விஷ்ணுவாகிய கிருஷ்ணர் மற்றும் அவரின் சக்தியில் வியாபகங்களாக கோபியர்களின் லீலைகளை பற்றி முறையாக அறிந்தவர்களிடமிருந்து கேட்பவர்கள் மிகவும் அபாயகரமான காமம் என்னும் நோயிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்று குறிப்பிட்டு சுகதேவ கோஸ்வாமி ராசலீலை பற்றிய வர்ணனையை முடிக்கிறார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. லட்சுமி மாதாஜி உங்களுக்கு தெரியுதா? எங்க தெரியுதா? லட்சுமி மங்களூர் மாதாஜி உங்களுக்கு தெரியுதா? எந்த இடத்துல விட்டாங்கன்னு தெரியுதா? சரி, நீங்க அந்த பாடல்களை படிங்க, நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். படிங்க. ராசலீலையை கேட்பவன் காம வழியிலிருந்து முற்றிலும் விடுபட்டு உயர்ந்த ஆன்மீக உணர்வு நிலையை அடைவது திண்ணம். பொதுவாக மக்கள் மாயாவாதிகளின் கருத்தை கேட்பதாலும் தாங்களே மாயாவாதிகளாக இருப்பதாலும் பால் வாழ்க்கையில் மேலும் மேலும் சிக்கிக் கொள்கிறார்கள். கட்டுண்ட ஆத்மா ராசலீலையை பற்றி அதிகாரப்பூர்வமான ஆன்மீக குருவிடமிருந்து கேட்டு அவரால் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் நிலைமையை
சரிவர புரிந்து உயர்தர ஆன்மீக வாழ்வை எய்த முடியும். ஜடக்காமம் ஒரு வகையான இதய நோய். அந்நோயிலிருந்து குணம் பெற ஒருவன் முறையான இடங்களிலிருந்து முறையாக அறிந்தவரிடமிருந்து கேட்டு பயன்பெற வேண்டும், மாயாவதியிடமிருந்து அல்ல. ஏன் ஒரு நிமிஷம் அப்புறம் நீங்க படிக்கலாம். மாயாவதியிலிருந்து எதுக்காக பண்ணக்கூடாதுன்னா, மாயாவதி தன்னை கிருஷ்ணா பாவிக்கிறார். ஸோ கிருஷ்ணர் என்ன லீலை பண்ணாலும் அதை நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது தவறு இல்லையா? ஸோ பெரிய பெரிய ஆளுங்க என்ன பண்ணாங்களோ அதை நம்ம இமிடியேட் பண்ண முடியாது. அவங்களுடைய காரியங்களுக்கு நிறைய விதமான காரணம் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இங்கே இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி கிருஷ்ணனோட ராசையில் ஆடின கோபியர்கள்லாம் தன்னுடைய ஃபிசிக்கல் பாடியை வந்து கணவன் பக்கத்தில் படுத்துருக்காங்க. ஓகே, அவங்களுடைய ஆன்மீக உடல் தான் அவங்க நல்ல மாட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். ஓகே, ஸோ அதனால் கிருஷ்ணனுடைய செயல்களை வந்து நம்ம இமிடியேட் பண்ண முடியாது, பிராகிருத சகஜமாக இமிடியேட் பண்ண முடியாது. ஸோ பிரம்ம முகூர்த்த நிலை முடிஞ்சோடனே கிருஷ்ணர் போக சொல்கிறார். ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்த டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். அது வந்து இந்த இப்போ வந்து அந்த அதை வந்து இந்த சிவிலைசேஷனில் அதை ஒரு பொருட்டாவே நடந்ததே கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் சூரிய உதயத்துக்கு முன்னால் 1.5 மணி நேரம் ஆக்சுவலாக. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நிச்சயமாக பகவானை பற்றி நினைக்கிறது யூஸ் பண்ணும். இது எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க பாருங்கள். இப்போ மகாபாரத யுத்தம் நடந்தது இல்லையா, 5000 வருடங்களுக்கு முன்னால். அப்போ வந்து நைட்டு கூட சண்டை போட்டாங்க ஒரு நாள், தெரியுமா? அபிமன்யு இறந்த பிறகு நைட்டு கூட சண்டை வந்தது, கரெக்டாக? அபிமன்யு இறந்த பிறகு அப்போ தான் கடவுத்கஜனும் இறப்பார், கரெக்டா? ஸோ அபிமன்யு இறந்துக்கு பிறகு கடவுத்கஜன் இறப்பார் இல்லையா, கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி 2 பேர் நைட்டு சண்டை போது தான் கடவுத்கஜன் இறப்பார். ஏன் நைட்டு வந்து சண்டை நடக்குதுன்னு சொல்லி கடவுத்கஜனை கூடுவான். ஏன் நைட்டு வந்து ராட்சர்கள் பலம் அதிகம். இந்த மாதிரி நைட்டும் விடைவிடாமல் சண்டை போடும்போது கூட அந்த யுத்தம் வந்து 3 மணி வந்தோடனே நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா அந்த பிரம்மமுகூர்த்த டைம் வருது இல்லையா, அந்த டயத்தில் வந்து அவங்க சந்தியாவந்தனம் எனக்கு பகவானை பற்றி நினைக்கணும்னு சொல்லி அந்த கேப் கொடுப்பாங்க. காலை கடலை முடிச்சுட்டு அந்த பகவானை அதுக்கப்புறம் சண்டை போடுவாங்க திருப்பி. அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓகே, உயிரே போகனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி நம்ம கொள்கை வச்சுருந்தாங்க. இப்போ எப்படி ஆச்சு பாருங்கள், இந்த நவீன உலகம் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொள்கை எதுவுமே இல்லாமல் எங்கேனாலும் சாப்பிட்லாம். ஒரு இடத்த வெளில சாப்பிட்டோன்னா எல்லாம் நிறைய நமக்கு தெரியாத நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த உணவு வந்து யார் சமைச்சது, எப்படிப்பட்ட இடத்துல சமைச்சது, எந்த உணவோடு சமைச்சது, இதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒன்லி மணி, பணம் தான், கரெக்டாக இல்லையா? அதனால தான் இப்போ உலகத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அந்த பிரச்சனைகள் காரணம் இதுதான். ரொம்ப என்வியஸ்னஸ், செல்ஃபிஷ்னஸ், பொறாமை உணர்வு, தன்னைத்தானே திருப்திப்படுத்துகின்ற உணர்வு. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் வேல்யூ எல்லாம் போயிடுச்சு. இப்போ மங்களாரத்தி பண்ணால் என்ன கிடைக்குது? 2 மணி நேரம் ஷேர் பண்ண என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? ROI, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ டைம் இன்வெஸ்ட் பண்ண என்ன கிடைக்குது? பக்தி சாஸ்திரி வாங்கினா என்ன பணம் கிடைக்கும்? இந்த மாதிரி ஒவ்வொன்றும். ஓகே, ஆனால் இது வந்து அந்த ராசனை கூட பாட்டி என்ன பண்ணுறாரு, அவர் பிரம்மமுகூர்த்தம் ஆயிடுச்சு, நீங்கள் போங்க. இப்போ என்ன பண்ணோம், பிரம்மமுகூர்த்தம் முடிஞ்சோம் என்ன பண்ணோம், மார்னிங் எழுந்திரிச்சு மங்களாரத்தி, காலைக்கிழமை முடிச்சு மங்களாரத்தி, ஹரிகிருஷ்ணா சேன் பண்ணுறது, இந்த மாதிரி முக்கியமான ஒரு டைம். ஓகே, அதனால் அதை கூட நிப்பாட்டிடுறாரு. ஓகே, ஸோ அதனால் இந்த ஆன்மீக குரு ஒருத்தர் சேர்ந்தெடுத்து அவருடைய சொற்களை கேட்டு பின்பற்றணும். அதனால தான் கிருஷ்ணர் வந்து ராசலீலை வந்து இந்த மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்கள் தான் நடத்தியிருக்கார். இதை பார்த்து அவங்க என்ன பண்ண, அவங்க அந்த ஆசைகள்லாம் என்ன ஆகிடும், இந்த மாதிரி ஆசையை கூட அவங்க கண்ணுப்படலாம். அவங்க வந்து இந்த மாதிரி டுவைட் பாடணும் நினைக்கிறது, இந்த மாதிரி ஆண் பெண் கவர்ச்சி இருக்குது, இந்த உலகத்தில் தான் இருக்குது இல்லையா? இந்த உணர்ச்சி வந்து மோசமானது என்னது? ஆண் பெண் கவர்ச்சியில் ஒரு பெண் திருமணம் ஆயிடுச்சு, ஆணுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அப்புறம் இன்னொரு பெண்ணோட அந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமானது இல்லையா? அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் கிருஷ்ணா கிட்ட போகும்போது அது பெஸ்ட் ஆகிடும். ஓகே, அது எப்படி பெஸ்ட்டாக? அது யார் சொல்கிறா பெஸ்ட்டுன்னு சொல்லி? நம்மளாம் இல்லை சேர்ந்து சொல்கிறோமா? இல்லை, மிகப்பெரிய ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், கோபி பத்து பதகமலையோ தாச தாசானு தாசகா. அந்த கோபியருடைய தாச தாசா தான் இருக்கு நான் விரும்புகிறேன்னு சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாங்க, மிகப்பெரிய சன்னியாசி. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, கிருஷ்ணரோட தொடர்பு வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு பாவியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து வாழ்க்கை வந்து நல்லதாகிடும். ஓகே, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சிசுபாலன் வந்து எப்பயுமே கிருஷ்ணனை பற்றி நினச்சிட்டே இருந்தான். கிருஷ்ணனை பற்றி நினச்சிட்டே இருந்தாலும் அவருடைய இது வெற்றி ஆயிடுச்சு, அவருடைய வாழ்க்கை. அதே மாதிரி தான் குப்ஜா, அவங்களும் கிருஷ்ணனை பற்றி அந்த கோபியருடைய காமம் வந்து தங்கம், பரிசுத்தமானது. ஆனால் குப்ஜாவுடைய காமம் வந்து பரிசுத்தம் கிடையாது. ஆனால் அந்த குப்ஜாவும் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப நல்லா மாறிட்டாங்க. குப்ஜாவுடைய முந்தின பிரிவு என்னது ஆசினி?
சூர்பனகா துர்கா மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ சூர்பனகா அவங்க அப்படி அவங்க ஆசைப்பட்டாங்க இல்லையா ராமர்கிட்ட சேர்றன்னு சொல்லிட்டு, அந்த குப்ஜா வராங்க இல்லையா, கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி அதனால் ஜடகாமங்கிறது ஒரு இதய நோய், பவோசதா, இந்த பிறப்பு இறப்பு காரணமே அதுதான். ஸோ அதை வந்து அடியோடு போக்குறது வந்து கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணா அகம் துன்வந்தி காசினா நிகாரம் இவ பாஸ்கர். அந்த சூரிய ஒளி வருதுன்னு தெரிஞ்சாலே, சூரியன் வரல, அந்த சூரிய கதிர்கள் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பனியெல்லாம் போயிடும். அந்த மாதிரி தான். ஓகே, இந்த காமெல்லாம் ஓடியே போயிடுவான். ஓகே, அவருடைய அந்த புருவத்தை பார்த்தே அந்த காமெல்லாம் போயிடுதுன்னு சொல்லி முனிவர்கள் க்ளோரிஃபை பண்ணி பாடுறாங்க கிருஷ்ணனுடைய புருவத்தை பார்த்து. இப்போ லட்சுமி மாதாஜி பண்ணிங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணன். ஆன்மீக வாழ்வில் பயிற்சி பெற்றிருப்பவனை வர்ணிப்பதற்கு சுகதேவ கோஸ்வாமி சத்தார்விதை என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். சித்தை அதாவது நம்பிக்கை, இதுவே ஆரம்பம். கிருஷ்ணன் முழுமுதற் கடவுள் என்று நம்பிக்கை வளர்த்து கொண்டிருப்பவன் விவரிக்கவும் கேட்கவும் தகுதி பெற்றிருக்கின்றான். சுகதேவர் அனுஸ்ருணியார் என்ற சொல்லையும் உபயோகிக்கிறார். ஒருவன் சிஷ்ய பரம்பரையில் வந்தவிடமிருந்து கேட்க வேண்டும். அணு என்றால் பின்பற்றுதல், எப்போதும் என்று பொருள். ஒருவன் எப்போதும் சிஷ்ய பரம்பரையை பின்பற்ற வேண்டும். பఠனம் செய்வதை தொழிலாக கொண்ட யார் ஒருவரோ அந்நியரிடமிருத்தல் அல்ல, அல்லது ஒரு மாயாவாதி அல்லது சாதாரண மனிதனிடமிருந்தல்ல. அனுசுயா சிஷ்ய பரம்பரையில் வந்து அதிகாரம் பெற்று எப்போதும் கிருஷ்ண உணவில் இருப்பவனிடமிருந்து கேட்க வேண்டும் என்பது பொருள். இவ்வழியில் கேட்க விரும்புவான் உறுதியான பலனை பெறுவான். ராசலீலையை கேட்பதன் மூலம் ஆன்மீக வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடையலாம். அனுஷுன்யான் சிஷ்ய பரம்பரையில் வரணும். 4 விதமான பரம்பரை இருக்கு. இது கௌடிய சம்பிரதாயம், பிரம்ம மந்த கௌடிய சம்பிரதாயம், அதே மாதிரி ஸ்ரீ சம்பிரதாயம், அப்புறம் வந்து குமார சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாய ஆச்சாரியும் வச்சுருப்பாங்க பிரஜப்பட்டினம், அதாவது சைத்தன்ய மட்டில் காந்தவிகா கீதாரி அந்த இதில் வந்து அந்த 4 ஆச்சாரிகளை வச்சு வச்சுருப்பேன். பக்தி சித்தாந்த ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லியிருப்பார் எல்லாருடைய ஆச்சாரியம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, ரைட்டா? அது தரிசனம் பண்ணோம், ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி பரம்பரையில் வர்றவங்கள நம்ம வந்து கேட்கணும். இல்லைன்னா அது வந்து இது பண்ணாது. எஜன யாஜன படன பாட்டன தான பிரத்திக்கிருக்கான். ஸோ அதனால் ஒரு தூய்மையான வைஷ்ணவர் யார் இருக்காரோ அவர்கிட்ட இருந்து நம்ம கேட்கணும். தூய்மையான வைஷ்ணவர் எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை வந்து இது என்னதுப்பா அப்படின்னு கேட்டால் இது ஸ்பீக்கர் அப்படி எஃப்எம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னிச்சுன்னா எப்படி தெரியும் எஃப்எம் ஸ்பீக்கர்னு? அப்பாட்டேருந்து கேட்டேன், அவ்வளோதான். அப்பா சொன்னார், நான் சொல்கிறேன், அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறது. இந்த மாதிரி சொன்னாலும் பியூர் தான் சொல்கிறாங்க. ஓகே, அவர் அப்படியே ரிப்பீட் பண்ணி எதை வேணாலும் மாற்றாமல் சொல்லிட்டாலும் அவர் பியூர் தான். ஸோ தூய்மையான பக்தர்னால் உத்தம அதிகாரி அப்படின்னு மாத்திரம் அர்த்தம் கிடையாது. ஓகே, அவர் வந்து அப்படியே அந்த வழியில் இருக்கார், ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போ அவரும் தூய்மை தான். அவருக்கு சில குறைகள்லாம் இருக்கலாம், அதுக்கு 4 போக்கில் எல்லாம் சரியாயிடுமா. ஓகே, அவரை சாதுனே கருதுன்னு சொல்லி கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்கிறார். சிப்ரம் பவிதர்மாத்மா சஸ்வஸ்காந்தி நிகச்சதி. அதுக்கு முந்தின சொல்லுவோம், அபிஷேசுதராஸ்வரம் பஜதே மாமரண்யமா சாதுர்யேவ சமந்தவ்ய சம்மக் விவஸ்தோ கீஷா. அவரை சாதுனே சொல்லி அழைக்க சொல்கிறாங்க. ஓகே, லக்ஷ்மி அட்வொகேட் மாதாஜி, இது இங்கே புக்கு வச்சுருக்கீங்களா? கிருஷ்ணா புக்கு இது எங்கே தெரியுதா உங்களுக்கு? படனம் செய்வதை தொழிலாக கொண்ட அதிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லை 321 பக்கம். சுகதேவ கோஸ்வாமி பக்தி மற்றும் பரம் என்ற 2 சொற்களை குறிப்பாக பயன்படுத்துகிறார். 321 பிரபுஜி. அவங்க விட்டது வந்து பின்பற்ற வேண்டும், சிஷ்ய பரம்பரையை பின்பற்ற வேண்டும். சுகதேவ சுவாமியின் பக்தி மற்றும் பரம் என்ற 2 சொற்களை குறிப்பாக பயன்படுத்துகிறார். பக்தி பரம் என்றால் ஆரம்ப நிலையை தாண்டிய பக்தி தொண்டு. ஆரம்பத்தில் ஆலய வழிபாட்டில் மட்டும் கவனம் செலுத்துபவர்கள்
பக்தி தொண்டை பற்றி அறியாதவர்கள். அப்படிப்பட்ட பக்தி உயர் பக்குவ நிலையாகாது. உயர் பக்குவ நிலையான பக்தி ஜட மாசிலிருந்து முற்றிலும் விடுபட்டது. ஜட மாசின் மிக அபாயகரமான அம்சம் காமம். பக்திம் பரம், அதாவது பரமான பக்தியில் முன்னேறுபவர்கள் ஜட வாழ்விலிருந்து படிப்படியாக விலகுகிறார்கள். ராச லீலை பற்றி கேட்டு அம்பிகையின் கோவிலில் இருப்பது வழக்கம். ஒரு நிமிஷம். கேட்டு பயன் பெறுகிறார்கள். இப்பரமான நிலையை நிச்சயமாக அடைகிறார்கள். பகவத்கீதையின்படி ஒரு பிரம்ம நாளும் ஒரு பிரம்ம இரவும் 4,32,00,000 பூமி ஆண்டுகளுக்கு சமமானதென்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி குறிப்பிடுகிறார். அவரது கூற்றின்படி ஒரு பிரம்ம இரவு கால நேரத்திற்கு ராசரடன் நடைபெற்றது. அப்ப ஒரு பிரம்ம காலம் வரைக்கும் வந்திருக்கா பிரபு? ஆமா, ஒரு பிரம்மாவுடைய நாள். அது ஒரு நாள்னா 432 கோடி அப்படிங்கிறது நான் சொல்றேன். இப்ப நீங்க முடிச்சிருங்க, நான் சொல்றேன். அது எப்படின்னு சொல்றேன். கோபியர்கள் இதை அறியவில்லை. அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கிருஷ்ணர் ராசனுடன் நடைபெற்ற இரவை அவ்வளவு நீண்ட காலத்துக்கு நீடித்து செய்தார். இது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்கலாம். சிறு கயிற்றால் கட்டப்பட்டிருந்த கிருஷ்ணர் அன்னை யசோதாவிற்கு பிரபஞ்சம் முழுவதையும் தன் வாயினுள் காட்டினார் என்பதை விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் நமக்கு நினைவூட்டுகிறார். இது எப்படி சாத்தியமாயிற்று? பக்தர்கள் திருப்திக்காக அவர் எதையும் செய்யக்கூடியவர் என்பது இக்கேள்விக்கு பதில். கோபியர்கள் கிருஷ்ணரை அனுபவிக்க விரும்பியதால் அவர்கள் தன்னோடு நீண்ட நேரம் குடியிருப்பதற்கான வாய்ப்பை கிருஷ்ணர் அவர்களுக்கு அளித்தார். அவர்கள் அளித்திருந்த வாக்கை இவ்வாறு நிறைவேற்றினார். யமுனை நதியில் சிர்காட் துறையில் நீராடிக் கொண்டிருந்த கோபியரின் ஆடையை கிருஷ்ணர் திருடிய போது வருங்காலத்தில் ஓரிரவில் அவர்களது விருப்பத்தை பூர்த்தி செய்வதாக அவர் வாக்களித்திருந்தார். எனவே அவர்களது ஓரிரவு கிருஷ்ணரை தம் அன்பு கணவராக பெற்று மகிழ்ந்தார்கள். ஆனால் அவ்விரவு சாதாரண இரவாக இருக்கவில்லை. அது கோடிக்கணக்கான ஆண்டு நேரம் நீடித்து பிரம்ம இரவாக இருந்தது. கிருஷ்ணருக்கு எதுவும் சாத்தியம், ஏனெனில் அவர் உன்னத ஆளுநர். பக்தி வேதாந்த எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலின் 33ஆம் அத்தியாயம் ராச நடனம் வர்ணனை இவ்வாறு நிறைபெறுகின்றது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ. இது பார்த்தீங்கன்னா 432 கோடி பிரம்மாவுடைய 12 hours, பிரம்மாவுடைய இன்னொரு நைட் 12 hours 432 கோடி. இது வருடங்கள், 432 கோடி வருடங்கள் நம்ம கணக்குப்படி. இது எப்படின்னா கலியுகத்துக்கு பார்த்தீங்கன்னா 4,32,000 வருடங்கள். அது 2ஆக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, துவாபரிகம். கலியுகத்தை 3ஆக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா திரேதாயுகம். கலியுகத்தை 4ஆக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரைட் தானே? 4ஆக மல்டிப்ளை பண்ண 4 தானே வரும் இல்லையா? சத்தியுகம். ரைட்டா? ஸோ இதை 4ஐயும் கூட்டினீங்கன்னா 43 லட்சம் வருடங்கள் வந்துடும். ஓகே, கலியுகம் ப்ளஸ் திரேதாயுகம் துவாபரிகம் ப்ளஸ் சத்தியுகம், இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா 43 லட்சம் வருடங்கள். இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி 43 லட்சம் வருடங்கள் வந்துடும் இப்போ 4 கூட்டிங்கன்னா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 71 இது ஒரு சதுர் யுகம்னு சொல்லுவாங்க. 4 யுகங்கள் சதுர்யுகம். 71 சதுர்யுகம் சேர்ந்தது ஒரு மனுவுடைய லைஃப். ஓகே, மனு வருவாங்க இல்லையா, ஒரு நாளைக்கு பிரம்மாவுடைய நாளில் 14 மனு வருவாங்க. 14 மனுஸ், 14 இந்திரா வருவாங்க. ஒரு மனுவுடைய லைஃப் 71 சதுர்யுகம். அப்போ 71 × 43 லட்சம். ஓகே, இது கணக்கு போட்டிங்கன்னா ஒரு கோடியில் வரும். ஓகே, இப்போ இந்த ஒரு மனுக்கு இவ்வளோனா 14 மனுக்கு அப்படி போட்டிங்கன்னா 432 கோடி வரும். ஓகே, 432 crores. ஸோ இது பிரம்மாவுடைய ஒரு நாள். அதே மாதிரி பிரம்மாவுடைய நைட். அப்போ கிருஷ்ணர் வர்ஷ அபகரணம் பண்ணார் இல்லையா? ஸோ அந்த லீலை பண்ணும்போது கிருஷ்ணர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன் ராசனன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ராசனம் கிருஷ்ணர் இப்போ நிகழ்த்துறார். இந்த நிகழ்த்திய ராசனம் இரவு அந்த பிரம்மாவுடைய இரவுக்கு சமமாக இருக்கும்.
432 கோடி வருடங்கள் நடந்துடும். ஓகே, இது எப்படி அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். அதுதான் சொல்கிறார், இந்த மாதிரி வாதங்கள் மூலமாகலாம் புரிஞ்சுக்க முடியாது கிருஷ்ணனுடைய லீலைகளை. தர்க்கம் மூலமாக வாதங்கள் மூலமாக புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணனுடைய செயல்களை வந்து அப்போருஷையாக அவ்வளோ நம்பவே முடியாத மாதிரி தான் இருக்கும். மித்தாலஜின்னு சொல்லி முடிச்சிருவாங்க ஒரே வார்த்தையில். அது எப்படி கிருஷ்ணர் வந்து பூத்தனாவை கொல்ல முடியும் 3 மாதத்தில்? 3 மாத குழந்தை எப்படி கொல்ல முடியும்? எப்படி ஒருத்தரால் சுண்டு விரலில் தூக்க முடியும் கோவர்ந்த மலையை? அப்போ விழுந்துடாதா? அப்படிலாம் நிறைய பேர் கேட்பாங்கல்ல. இந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்க முடியாது கிருஷ்ணரை. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ சில இது சயின்டிஃபிக் விளக்கணும் கேட்டாங்கன்னா சில பேர், இப்போ இந்த பூமியை சுற்றி வர்றதுக்கு 24 hours இல்லையா, 1 day 1 night அப்படி இருக்குல்ல. இதே இது பூமிக்கு வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மேன்மேடு சேட்டலைட், மனிதர்கள் ஒரு சேட்டலைட்டில் மேலே போயிட்டு பூமியை சுற்றினா 1 hour சுற்றிடலாம். மேலே போக போக டைம் வேறு, கீழே வேறு டைம் வேறு. இந்த மாதிரி டைம் இஸ் ரிலேட்டிவ். பிரம்ம விமான லீலால கிருஷ்ணருடைய அந்த கன்றுக்குட்டிகளையும் கோபாசையும் பிரம்மா தேடிட்டு வச்சிருவார் தன்னுடைய மாயாசக்தினால். அவர் ஒரு மொமெண்ட் தான் போயிட்டு வருவார். ஆனால் அப்போ பூமியில் வந்து 1 year முடிஞ்சிடும். 1 year கிருஷ்ணர் வந்து தண்ணியே எக்ஸ்பேண்ட் பண்ணி வியாபித்து அவர் லீலை பண்ணுவார். அதனால் இந்த லீலைகள் வந்து பார்த்திங்கன்னா கோபியரோட ராசனம் ஒரு பிரம்மாவுடைய இரவு ஃபுல்லாக ஆடிருக்கார் அப்படிங்கிறது வந்து கரெக்ட் தான். ஓகே, அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். முழுவதுமாக நம்ம இந்த புக்கை படிச்சுட்டு ஒரு வட்டம் புக்கை படித்தோன்னா கொஞ்சம் புரியும். இப்படியே புரிஞ்சிட்டே இருக்கும். அப்போயுமே ரொம்ப நல்லா படித்து நிறைய கேட்டு தெரிஞ்சாலுமே 80% தான் புரியும். மிச்சம் 20% நம்ம ஆன்மீகம் போனால் புரியும். ஓகே, எல்லாமே 100% எல்லாம் புரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, கிருஷ்ணர் இந்த அசிந்திய சக்தி இருக்குது, நிறைய இருக்குது அப்படிங்கிற அன்லிமிட்டடாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். நமக்கே அசிந்திய சக்தி இருக்குது. முடியெல்லாம் வளருதுல, வெட்ட முடி வளருது, நகம் வளருதுல நம்ம அறியாமலே, இதெல்லாம் அசிந்திய சக்தி நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி பகவான்கிட்ட வந்து அசிந்திய சக்தி நிறையா இருக்குது. அவர் வேர்வை சிந்தினார்னா அது ஒரு கடல். ஓகே, அவருடைய வேர்வையில் தான் கர்ப்பத ஓஷன் கிரியேட் ஆகும். அவர் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வந்துடுறாரு, இருட்டாக இருக்குது, அவருக்கு வேக்குது. ஒரு இளநீ மூடி இருந்தால் எப்படி இருக்கும், ஃபுல்லாக இருட்டாக டைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி அவர் வேக்குது, உடலெல்லாம் வேக்குது. வேத்தவொடனே அவருடைய உடல் துளிகள்லாம் உழுது. நமக்கு வேத்தவொன்னா ஒரு கப்பில் வந்து கால் நிரம்பதே கஷ்டம் இல்லையா, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அவருடைய வேர்வையை பார்த்திங்கன்னா 2 பில்லியன் மைல்ஸ். 2 பில்லியன்ங்கிறது பாருங்கள், கோடிக்கு மேலே 2000 கோடி அந்த மாதிரி, அவ்வளோ மைல். மைல்னால் ஒரு மைல் வந்து 1.5 கிலோமீட்டர். ஓகே, அவ்வளோ தூரம் அவருடைய கடல் பார்த்திங்கன்னா ஆழம், பயங்கர நீளம். அந்த மாதிரி கடல்லாம் இங்கே உள்ள கடலாம் ஜுஜிபி, இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன்லாம் அதான் ஒரு டாட் தான் இருக்கும் அதில். அந்த மாதிரி ஒரு வேர்வை. ஓகே, அதனால் அவருடைய செயல்கள் எல்லாமே அசிந்தியம். அவருடைய உடலுடைய போர்லேருந்து என்ன வருது, ஒரு யூனிவர்ஸே வருது. அப்போ யோசிச்சு பாருங்கள் அவர் உடல் எப்படி இருக்கணும். அதனால் கிருஷ்ணருக்கு எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு கிடையாது. அவர் வந்து ஒரு ஒரு பிரம்மாவுடைய இரவு முழுதான் நடனம் ஆடிருக்காங்கிறத ஒத்துக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, துர்கா மாதா நீங்கள் வச்சுருக்கீங்களா புக்கு? இருக்கு பிரபுஜி, ஆனா இங்கிலீஷ்ல இருக்கு பிரபுஜி. இங்கிலீஷ் படிங்க. 34 அது சாப்டர் 34 படிங்க மாதாஜி. Vidyadhara liberated and the demon Sankachuda killed. Once upon a time, the cowherd men of Vrindavana, headed by Nanda Maharaja, desired to go to Ambikavana to observe the Sivaratri ceremony. The Rasa Leela was performed during the autumn, and after that, the next big ceremony is Holi or the Dola Yatra ceremony. Between the Dola Yatra ceremony and the Rasa Leela ceremony, there is an important ceremony called Sivaratri, which is especially observed by the Saivas or devotees of Lord Shiva. Sometimes the Vaishnavas also observe this ceremony because they accept Lord Shiva as the foremost Vaishnava. But the function of Sivaratri is not observed very regularly by the Bhaktas or devotees of Krishna. Under the circumstances, Srimad Bhagavatam states that Nanda Maharaja and other cowherd men once upon a time desired. This means that they were not regularly observing the Sivaratri function, but that once upon a time they wanted to go to Ambikavana out of curiosity. Ambikavana is somewhere in Gujarat province
and it is said to be situated on the river Saraswati. Yet, we do not find any Saraswati river in Gujarat province, although there is a river named Sabarmati. In India, all the big places of pilgrimage are situated on nice rivers like the Ganges, Yamuna, Saraswati, Narmada, Godavari and Kaveri. Ambikavana was situated on the bank of Saraswati, and Nanda Maharaja and all the other cowherd men went there. They very devotedly began to worship the deity of Lord Shiva and Ambika. It is the general practice that wherever there is a temple of Lord Shiva, there must be another temple of Ambika or Durga, because Ambika is the wife of Lord Shiva and is the most exalted of chaste women. She doesn't live outside the association of her husband. After reaching Ambikavana, the cowherd men of Vrindavana first bathed themselves in the river Saraswati. If one goes to any place of pilgrimage, his first duty is to take a bath and sometimes to shave his head. That is the first business. After taking a bath, they worship the deities and then distributed charity in the holy places. Okay, thank you, Mataji. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. So, once upon a time, சிவராத்திரி வந்து நிச்சயமாக நான் வந்து தான் விஷ்ணு பக்தர்கள் உடனே சிவனை பார்த்து நான் தலை வச்சே படுக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அந்த சைடு சிவன் கோயில் இருக்குது, நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் அப்படின்னாரு. மாடம்பாக்கம் சிவன் கோயில் இங்கே உள்ளதான் சொன்னேன். அது தவறு, ஆக்சுவலாக நான் சொல்லிட்டேன், இது ரொம்ப தவறு நீங்கள் பண்ணுறதுட்டேன். ஏன்னா சிவன் வந்து அவ்வளோ பெரிய பக்தர், வைஷ்ணவனாம் இதா சம்பு. சிவன் மாதிரி ஒரு பக்தர் கிடையாது, அதான் மிகச்சிறந்த பக்தர். அதனால் அவரோட இன்சல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டெமிகாட்ஸே இன்சல்ட் பண்ண முடியாது. டெமிகாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் பர்சன்ஸ் ஃபார் கிருஷ்ணா. அதனால் பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட்டில் போட்டிருக்கான். ஓகே, பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் அவங்க பார்த்துட்ருக்கான். ஆனால் அவங்க தூய பக்தராக இல்லாமல் இருக்கலாம் சில பேர்லாம், இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்கார் கிருஷ்ணன். ஆனால் சிவன் பார்த்திங்கன்னா எப்போயுமே வசுதேவம் நினச்சிட்டே இருப்பார். வசுதேவ சத்மம் இல்லையா, கரெக்டாக மறந்து போச்சு. சுத்தையே சத்மம் பிரஷதா அதுதான் வரும். ஆமாம், எப்பயுமே அந்த வசுதேவன் நினச்சிட்டே இருப்பார். அவர் வந்து காரணம் சொல்கிறார் பாருங்கள். பார்வதி அது வந்து தாக்ஷாயினி. அப்போ சிவன் இருக்கார், சிவன் ஒய்ஃபு தாக்ஷாயினி. அப்போ தக்ஷன் உள்ளே வர்றார் அசம்பிளியில். அப்போ எல்லாம் எந்திரிச்சிக்கிறான், பிரம்மா எந்திரிச்சிக்கல, ஏன்னா அப்பா. சிவன் எந்திரிச்சிக்கிறார், சிவன் வந்து மருமகன். அது எந்திரிக்கலாம், சிவன் எந்திரிக்கணும் இல்லையா, எந்திரிக்கலை. ஏன்னு காரணம் சொல்கிறார் பாருங்க சிவன். அப்புறமா ஒய்ஃப்ட்ட நான் எப்பயுமே வாசுதேவன் நினச்சிட்டே இருப்பேன், அதனால் எனக்கு என்ன நடக்குன்னே தெரியாதுன்றார். ஓகே, அவுட் சைட் வேர்ல்டு என்ன நடக்குன்னு தெரியாதுன்றார். இதே மாதிரி பிரகலாத் மகாராஜாவும் அவன் சாப்பிட்றது, அவர் அனிச்ச செயல் நடக்குமா எல்லாமே. ஒரு குழந்தைக்கு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாராம் பிரகலாத் மகாராஜ். ஒரு கடமைக்காக சாப்பிட்றது, தூங்குறது, இந்த மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குமா அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி பக்தர்கள் அவங்களாம். அதனால் சிவராத்திரியை கொண்டாடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, கொண்டாடலாம். சிவன் கோயிலுக்கு போகவே கூடாது அப்படிலாம் கிடையாது. சிவன் கோயில் போய் பாட்டு பாடலாம், ஹரே கிருஷ்ண மந்திரம். சிவன்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பௌதிகமாக ஆசைகள் வந்து கோய்க்கக்கூடாது. அதனால் நந்த மகாராஜாவும் அந்த கோபாலெலாம் போகிறாங்க அந்த சிவராத்திரி அன்னைக்கு. ஓகே, உள்ளசாமி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேத முறைப்படி தானம் பிராமணர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். பிராமணர்களும் சந்நியாசிகளும் மட்டும் தானம் ஏற்றுக்கொள்ள கூடியவர்கள் என்று வேத சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பிருந்தாவனத்திலிருந்து வந்திருந்த ஆயர்கள் தங்கள் ஆபரணங்களையும் அழகிய மாலைகளையும் அணிந்திருந்த பசுக்களை தானமாக வழங்கினார்கள். பிராமணர்கள் எவ்வித தொழிலும் வியாபாரத்திலும் ஈடுபடாததால் அவர்களுக்கு தானம் வழங்கப்படுகிறது. அவர்கள் பிராமணர்களுக்கான கடமைகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அக்கடமைகள் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளன. அவையாவன: அவர்கள் கல்வியில் சிறந்திருக்க வேண்டும், அவர்கள் கற்றறிந்தவர்களாக இருப்பது மட்டுமின்றி மற்றவர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும், பிராமணர்கள் தம்மட்டில் பிராமணர்களாக இராமல் மற்ற பிராமணர்களையும் உருவாக்க வேண்டும், ஒருவன் சிஷ்யனாக விரும்பினால் அவனுக்கு பிராமணனாகும் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். பிராமணன் எப்போதும் விஷ்ணுவை வழிபடுகிறான், எனவே அவன் தானம் ஏற்றுக்கொள்ள தகுதியுடையவன். ஆனால் பிராமணர்களுக்கு மிக அதிகமான அளவில் தானம் கிடைத்தால் அதை அவர்கள் விஷ்ணுவின் சேவையில் செலவிட வேண்டும்.
எனவே வேத இலக்கியங்களில் பிராமணர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்றும் அதன் மூலம் திருப்திப்படுத்தப்படுகிறார் என்றும் கூறப்பட்டுள்ளது. யாத்திரிகர்கள் நீராடி தெய்வத்தை வணங்கி தானம் செய்கிறார்கள். அவர்கள் ஒரு நாள் உபவாசம் இருக்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கப்படுகிறது. யாத்திரை தலத்தில் 3 நாட்கள் தங்கி இருக்க வேண்டும். முதல் நாள் உபவாசம் இருக்க வேண்டும். இரவில் சிறிது தண்ணீர் அருந்தலாம். அது உபவாசத்தை முறித்ததாகாது. நந்த மகாராஜாவையும் மற்றவர்களும் அன்றிரவை சரஸ்வதி நதியின் கரையில் கழித்தார்கள். ஆனால் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அங்கிருந்த வனத்திலிருந்து வந்த ஒரு பெரிய பாம்பு நந்தரை பிடித்து விழுங்க துவங்கியது. நந்தர் பரிதாபமாக கத்தலானார். என் அருமை மகனே கிருஷ்ணா, நீ உடனே வந்து என்னை இந்த அபாயத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும். நந்த மகாராஜாவின் கூக்குரலை கேட்ட ஆயர்கள் எழுந்து வந்து அங்கு நடந்ததை கண்டார்கள். அவர்கள் உடனே எரியும் புள்ளிகளை கொண்டு பாம்பை அடித்துக் கொள்ள முயற்சித்தார்கள். அப்படியும் பாம்பு நந்தரை விடுவதாய் இல்லை. அப்போது கிருஷ்ணர் அங்கு தோன்றி தனது பாத கமலங்களால் பாம்பை தொட்டார். கிருஷ்ணரின் திருப்பாதங்கள் பட்டதும் பாம்பு தன் சர்ப்ப உடலை நீக்கி மிகவும் அழகான வித்யாதரன் என்ற பெயருடைய தேவனாக உருவெடுத்து உன்னத அழகுடன் அவன் வணக்கத்திற்குரியவனாக காட்சியளித்தான். அவனின் உடலில் இருந்து அலாதியான தேஜஸ் வெளிப்பட்டது. பொன்னாலான ஆரத்தை அவன் அணிந்திருந்தான். கிருஷ்ணருக்கு வணக்கம் தெரிவித்து அவர் முன் பணிவுடன் நின்றிருந்தான். அந்த தேவனை கிருஷ்ணர் கேட்டார், நீ நல்ல தேவனாக தோன்றுகிறாய், லக்குமியின் அருளை பெற்றவனாகவும் காண்கிறாய். நீ இந்த வெறுக்க தகுந்த செயலை செய்ததெப்படி? பாம்பின் உடல் உனக்கு எப்படி வந்தது? அந்த தேவன் தன் முந்தைய வாழ்வியல் கதையை கூறலானார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பிராமணர்கள்லாம் யாரு, சன்னியாசிகள்லாம் யாரு? அவங்களுக்கு தனி இது இருக்கு இல்லையா? பிராமணர்கள்லாம் யஜன யாஜன பத பாட்டன தான பிரதிகிரகம் வசி பண்ணுவாங்க, வசி பண்ண சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, வேதங்கள் படிப்பாங்க, வேதங்கள் படிக்க சொல்லி தருவாங்க. அதே மாதிரி தானம் வாங்குவாங்க, தானங்கள் கொடுக்கவும் செய்வாங்க. விஷ்ணுவோடைய இதில் செலவிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் பிராமணனுடைய தொழில். பிராமணர்களும் சம்பாதிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ பிராமணனா இது பிரம்மஜானாதி, இது பிராமணா. பிரம்மனை அழிந்தவன் தான் பிராமணன். பிரம்மபூத்தா பிரசன்னாத்மா நாசோஷதி நகாங்ஷதி. பிரம்மபூத்தா ஸ்டேஜை அடைஞ்சிட்டார்னா அவருக்கு சோஷதி காங்ஷதி கிடையாது, ஏக்கமும் வருத்தமும் இருக்காது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தான் பக்தி சேவை. பக்தியாமாம் விஜானாதி யாமான் ததோமாம் தத்துவம் அர்த்த விஷத்தை தத்தனந்தரம். அதுக்கடுத்தா பக்தராகிறார். அதனால் பிராமணர் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து வைஷ்ணவர். ஸோ அவருக்கு கல்வி தெரிஞ்சால் அந்த கல்வியை சொல்லிக் கொடுக்கணும். தான் மட்டும் பிராமணராக இருந்தால் பார்த்தாது மற்ற பிராமணர்களை உருவாக்குவாங்க. அதனால் இஸ்கானுடைய இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிராமணர்களை உருவாக்குறது தான் இஸ்கானுடைய இது. பிராமணர் கல்ச்சரை உருவாக்குறது தான் இஸ்கானுடைய மெயின் நோக்கம். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு வருஷம் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி அவங்க ஜெபிச்சு அவங்க அழாம தீட்சை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்து அதுக்கடுத்து பிராமண தீட்சை வழங்குறாங்க. இது இனிஷியேஷனாக ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக யார் யார் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறாங்களோ அவங்க முன்னேறாங்க. எப்படி முன்னேறாங்க பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த குவாலிட்டிலாம் வருது பிராமண குவாலிட்டி இந்த கலியுகத்தில் கூட அப்படின்னா அந்த மந்திரம் சொல்கிறதுனால தான். எஸ்யாசி பக்தி பகவதி அகிஞ்சனா சர்வை குணை தத்திர சமாசரை சூரா ஹரா பக்தச குரு மகத்குணா மனோரதேஷானதி தாவத்தோ மகிஷி. யார் ஒருத்தர் பக்தராக இருக்கிறோம் அவருக்கு எல்லா விதமான நல்ல குணங்கள் வந்துடும். ஓகே, அதனால தான் பக்தராக இருக்கணும்னு சொல்கிறது. பக்தர்னா என்ன? பக்தர்னா பகவான் நாமத்தை சொல்கிறது. பகவான் நாமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஓகே, ஹேத்திரம் அவர் சொல்லியிருக்காருல, நாம் அகாரி பகுதான் நிஜ சர்வசக்தி தத்தா பிதா நியமித ஸ்மரணேன காலம். எந்த நேரத்தினாலும் சொல்லலாம். அவருடைய சக்தியெல்லாம் அந்த நாமத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறார். அதனால் நாமத்துக்கும் அவருக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல அதை நினச்சி பார்க்க ஸ்மரன் பண்ண நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, பாவகாரியங்கள்லாம் குறைஞ்சி அந்த உன்னதமான பர்சனுடைய குவாலிட்டி நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுதான் பிராமணர். அதனால் ஹரே கிருஷ்ண மந்திரம் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக பிராமணருடைய ஸ்டேஜ் தாண்டி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிராமணருக்கு தான் ஒருத்தர் தானம் வழங்கும். ஓகே, தானம்ங்கிறது அப்படி தான் வழங்கும். ஐயோ இப்படி சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்களே, அதை பற்றி நான் கால் பண்ண தேவையில்லை. நம்ம தானம் வழங்கும் போது ஒரு இஸ்கான் டெம்பிள் இந்த மாதிரி மடங்கள் இந்த மாதிரி யார் ஒருத்தர் உண்மையாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்களுக்கு கொடுத்தா முடிஞ்சிச்சு நம்ம சக்ஸஸ். ஓகே,
அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் டேக்ஸ் பே பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். எந்த டேக்ஸை ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்களா, யாரு கொள்ளையடிக்கிறாங்க, இது நமக்கு தெரியாது இல்லையா. சில சமயம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி இருக்கும்போது கூட அது நடந்தது. ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டில் இருக்கவர் ஒரு தப்பு பண்ணுறாரு. உடனே இன்னொரு சன்னியாசி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொன்ன உடனே நீ எதுக்கு அதை பற்றி கொலைப்படுற, உனக்கு நான் ஃப்ரேம் போட்டு கொடுத்தேன், ஃப்ரேம்வொர்க் போட்டு கொடுத்தாச்சு, இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் முன்னேறி போயிடலான்னு சொல்லிவிடு, நீங்கள் மட்டும் முன்னேறி போங்க, இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த மேனேஜர் இல்லாட்டாலுமே இன்னொரு மேனேஜர் நம்ம ஹையர் பண்ணோம்ல, அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு விட்டுருங்க, அதுக்கு அவர் கூலியாக நான் நினச்சிக்கிறேன், என் கூலினா சேலரியாக நினச்சிக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நீங்கள் இதை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்மளுடைய பணம் கரெக்டாக யூஸ் ஆகுதா, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, நம்மளுடைய இது வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, நம்ம தூய பிராமணுக்கு கொடுத்துட்டோம், அவ்வளோதான், பிராமண போஜன் பண்ணிட்டோம், இது கரெக்டாக போச்சா இல்லையா இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு அந்த ஆர்கனைசேஷன் இருக்குது, ஏமாற்றுவாங்க, சில சமயம் தண்டனை அனுபவிப்பாங்க, இதெல்லாம் தனி. ஓகே, அதனால் இந்த மாதிரி அவர் ஒரு பிராமணனுக்கும் வைஷ்ணவருக்கும் அவன் தானம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பாருங்கள், உபவாசம் இருக்கும்போது நம்ம ஒரு இதுக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து அங்கே புண்ணிய நதியில் குளிச்சுட்டு உபவாசம் இருக்கணுன்றான். ஓகே, இரவில் சிறிது நீர் அருந்தலாம், அது உபவாசத்தை முறித்தது ஆகாது. ஓகே, தண்ணி குடித்தா அது உபவாசம் முறியலை. அதுதான் அம்பரீஷ் மகாராஜா வந்து தண்ணி தானே குடிப்பார். துர்வாச முனிக்கு வந்து கோவம் வந்துடும், நீ வந்து கெஸ்ட்டை இன்சல்ட் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி கோவப்படுவார்ல. ஆனால் ரூல்ஸ் படி அது வந்து உபவாசத்தையும் முறிக்கலை, முறிச்சது ரெண்டுமே ஒத்துக்கலாம். அதனால் இப்போ ஒரு பாம்பு வந்து இது மாதிரி அவரை விழுங்கும்போது வந்து காப்பாற்றப்படுறார், கிருஷ்ணா வந்து காப்பாற்றுறார். இது அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஹரணி படிக்க போறியா? ஏதாவது கேள்வி இருக்கா இருக்கும்? இந்தா ஹரணி, வாங்கிக்க ஒரு பேராகிராஃப் படி. ஆமாம், மை டியர் லார்ட், ப்ரீவியஸ் பர்த் தான் உட்காந்து ஷேல் உட்காந்து. My dear Lord, he said in my previous life, I was named Vidyadhara and was known all over the world for my beauty. Because I was a celebrated personality, I used to travel all over in my airplane. While traveling, I saw a great sage named Angira. He was very ugly, and because I was very proud of my beauty, I laughed at him. Due to this simple act, I was condemned by this great sage to assume the form of a serpent. One should note here that before being favored by Krishna, a person is always under the modes of material nature, however elevated he may be materially. Vidyadhara was a materially elevated demigod, and he was very beautiful. He also held a great material position and was able to travel all over by airplane. Yet he was condemned to become a serpent in his next life. Any materially elevated person can be condemned to an abominable species of life if he is not careful. It is a misconception that after reaching the human body, one is never degraded. Vidyadhara himself stated that even though he was a demigod, he was condemned to become a serpent. But because he was touched by the lotus feet of Krishna, he immediately came to Krishna consciousness. He admitted, however, that in his previous life he was actually sinful. A Krishna conscious person knows that he is always the servant of Krishna. He is most insignificant, and whatever good he does is by the grace of Krishna and the spiritual master. Okay, thank you. Hare Krishna. Prabhu, note பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வட்டம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மலையாளம் பிரபு இங்கிலீஷ்ல. Hare Krishna Prabhuji, page number 304, the demigod Vidyadhara continued to speak to Sri Krishna. சரி. அதெல்லாம் ஆரம்பிக்குது. ஓகே பிரபு. நம்ம கிளாஸ் முடிக்க போறோம். ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ரொம்ப இது கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறைச்சதாரா ஸ்லோவாக மறந்து போச்சு. ஆனால் அதில் என்ன அர்த்தம்னா, நம்ம சேவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சேவ் பண்ணணும். கொஞ்சம் லேசாக பிளேடு கேர்லெஸ்ஸாக பண்ணால் பிளேடு அறுத்து தான் அர்த்தம் வந்துடும். அதே மாதிரி தான் ஆன்மீக வாழ்க்கையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? 4 விதமான ஒழுக்க விதிமுறைகளில் மாமிச உணவு சாப்பிடக்கூடாது, தகாத உறவு இருக்கக்கூடாது, போதைப்பொருள் அருந்தக்கூடாது, சூதாடக்கூடாது. இந்த 4 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, சரி, நம்ம முன்னேறிட்டோம், பக்தராகிட்டோம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேஞ்சர். ஓகே, ராயல் ரோடு ஆல்சோ தேர் இஸ் அன் ஆக்சிடெண்ட். நல்ல ரோடாக இருந்தாலுமே 8 லேன் இருக்குப்பா, அப்படி ஜாலியாக ஓட்டினாலுமே அங்கேயும் ஆக்சிடென்ட் ஆகும். ஓகே, அது பதம் எத்தே பார்த்தோம். ஒரு ஸ்டெப்லேயும் டேஞ்சர் இருக்குது இந்த பகுதி லோகத்தில்.
அது மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும். ஓகே, அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஜாமிலா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தார், அவர் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிறகு அதை வான் பண்ணுறாரு. கேர்ஃபுல்லாக என்ன, 4 ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணணும். 16 மாலைகளில் வந்து நம்ம 8 மணிக்குள்ளே சேட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். நாங்கள் இந்த யோகபீட் போனோம். யோகபீட்டில் வந்து அந்த மடத்தில் இருக்க ஒரு அந்த இடத்துல உட்காந்து கொடுத்துட்ருப்பார் தீர்த்தம். அதெல்லாம் அவர் எதேச்சியாக சொன்னார் ஹாசினிட்ட, 8 மணிக்குள்ளே நீ சேட் பண்ணி முடிச்சு, உனக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னாரு. கரெக்டாக ஹாசினி? ஸோ அந்த மாதிரி நம்ம 8 o'clock அந்த மாதிரி மார்னிங் வச்சுக்கணும் நம்ம சேட்டிங்கை. மார்னிங் 8 o'clock. அப்படி சொன்னார் அவர். ஹாசினியை பார்த்து சொன்னார் 8 o'clock பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னாரு. ஸோ அது எதுவும் மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ சில பேர் நம்ம சமைக்க வேண்டியிருக்கும், நிறைய வேலைகள் தான் இருக்கும். அப்போ மேக்ஸிமம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம மிச்சத்தை பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ மார்னிங் டைத்தை வந்து நம்ம இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிடணும். கேர்லெஸ்ஸாக இருந்தோம், நம்ம அப்படி மெதுவாக பண்ணிக்கலாம், போகிற வரப்போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப அது வந்து சரி வராது. நம்ம எவ்வளோக்குள்ள சீரியஸாக இது எஃபர்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா எல்லாருக்கும்? ஓகே, பாயிண்ட் 2-3 சொல்லலாம், இன்னும் 3 நிமிஷம் கரெக்டாக. ஓகே, ஈஸ்வரி சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவர் கிருஷ்ணர் வந்து தன் நிறைவு பெற்றவர், அவர் ஆத்மராமா எனப்படுகிறார். தேங்க்யூ மாதாஜி. பிருந்தா மாதாஜி, உங்களுக்கு எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா? ஹரே கிருஷ்ணா குருஜி. சொல்லுங்க. கேக்குறேன். சொல்லுங்க. என்னாச்சு? When a person hears the Rasadela, the effect will be sure. He will be elevated to the highest position of spiritual life. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. எவ்வளவு உயர்நிலம் இருப்பவனும் கவனமாக நடந்து கொள்ளாவிட்டால் வெறுக்கத்தக்க உயிரினமாக பிறக்க நேரிடலாம். கவனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நம்ம வந்து அஃபென்ஸ் வந்து பண்ணிடக்கூடாது, அபராதம் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயே ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரபாத் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் நம்ம டிட்டோவாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து முன்னேற்றம் கிடைக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி வீட்டில் இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிராமணர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. பிராமணர்கள்ன்றவங்க கல்வியில் சிறந்திருக்க வேணும், அவங்க நல்லா கற்றறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி அவங்க மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். நான் மட்டும் நான் அவனை யாரும் பிராமணன் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கூடாது. ஓகே, பிரபாத் வரும்போது இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. பக்தி சுவாமியும் இது பண்ணாங்க, நம்ம பிரபாத்தையும் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து பண்ணாங்க, மற்ற சோகால் பிராமணாஸ் பண்ணாங்க. ஓகே, அது மாதிரி வந்து அவங்க வந்து விஷ்ணுவை தான் வழிபடுறாங்க. ஆமா, அவங்க வந்து அவங்களுக்கு தான் நம்ம தானம் கொடுக்கணும். ஆமா, கரெக்ட். வைஷ்ணவர்களுக்கும் தானம் கொடுக்கலாம். ஆனா பிராமணர்களுக்கு வந்து அதிக அளவு தானம் கிடைச்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து விஷ்ணுவின் சேவையில தான் செலவிடணும். சரி, ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சூரியன் வந்து மலை மூத்திரம் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுது. அப்படி இருந்தாலும் சூரியன் வந்து கலங்கம் அடையிறது இல்ல, அதுல இருக்கிற விஷ கிருமிகள் எல்லாம் அதை அழிச்சிருது. அப்புறம் வந்து ராச நடனம் வந்து ஒரு பிரம்மாவின் இரவு நேரம், அதாவது 432,000 வருஷம் கோடி வருடம். சரி, கோடி வருடம் நடந்ததுன்னு சொல்றாங்க. கரெக்ட். ஸோ அப்பாப்த வித்தம், அது சொல்லுவாங்க. ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்க சாதாரண கிருஷ்ணருக்கு? அப்பா வித்தம். இப்போ அவ்வளோ தூய்மையானவர். சூரியன் எப்படி அந்த மூத்திரத்தை எல்லாம் ஆயிக்குதோ அதே மாதிரி அப்பா வித்தம்னா அவரை ஒன்றுமே பண்ணாதான். ஓகே, என்னது? இல்லை ஈஸ்வரத்தில் வரும் சுத்தம் அபாப வித்தம் இல்லையா, அந்த மாதிரி வரும்ல, அந்த ஸ்லோகம் வரும்ல. பரிபூ ஸ்வயம்பூர் யாதத்த வேதா சாஸ்திரத்தை சமாபியா, யாதா தத்தா வேதா சாஸ்திரத்தை சமாபியா. ஃபர்ஸ்ட் லைன் நான் இல்லை, அப்பாப வித்தம்னு வரும். அப்பாப வித்தம்னா எந்த விதமான இதுவும் தொடாதவர். ஓகே, இந்த மாதிரி வரவைக்கிறான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்மக்கிட்ட 7 மணி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சு போய். அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் திருப்பி. ஸோ திருப்பி நாளைக்கு வந்து நமக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்குது. ஓகே, ஈவினிங் வந்து பிரபாதனுடைய கிளாஸ் பார்க்கலாம். அஸ்னாவிதம் சுத்தம் அபாபவித்தம் கவி மனிசி பரிபூ ஸ்வயம்பூர் யாதாதத்தான் வேததான் சாஸ்திரபிய சாமியா. இது ஒரு அருமையான ஸ்லோகம். ஈஸ்வரன் வந்து விவரிச்சிருக்கான் பகவானுடைய கேரக்டரை சார். அது அபாபவித்தம்னு சொல்கிறாங்க. எந்த விதமான கெட்டதும் அவர் ஒன்றும் தொடாது. அதனால் காம இச்சை இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது.
அவர் எல்லாத்தையுமே சுட்டு ரசிக்கிறவர். அதனால எந்த விதமான எனக்கு இந்த மாதிரி இச்சை இருக்கே, இந்த மாதிரி ஆசை இருக்கே அப்படின்னு இருந்தாலுமே கிருஷ்ணரை பற்றி நினச்சோன்னா அது எல்லாம் சுத்தமாக மாறிடும். நமக்கு ஒரு பாசிட்டிவான தாட் வந்துடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். எல்லா வைஷ்ணவ அப்புறம் பண்ணலாம். வாஞ்சா கல்பத்ருபஸ்ய கிருபா சந்தர்பஹேவஜ பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. ஆனந்த கோடி வைஷ்ணவ देखी नामाचार्य विनाश ठाकुर की जय गौरवान दे. हरे हरि हरे कृष्णा. थैंक यू. हरे कृष्णा. हरे कृष्णा. थैंक यू. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा.